إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர் ஒருவனுக்கே என்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்து எந்த தொழுகையை கொண்டு ஒரு அடியானுக்கு பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றானோ, அந்த தொழுகையை ஜமாத்தாக தொழுதவர்களாக இந்த இடத்திலே அந்த நன்மைகளையும் எதிர்பார்த்து அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு நம்முடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு முழுமையான கூலியை இந்த சபையிலே எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பிக்கினிய சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பிற்கு நாம் எங்கே செல்கின்றோம் என்கின்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் இன்று நம்முடைய இஸ்லாமிய சமூகம், அதிலும் குறிப்பாக சிறுபான்மையாக இந்த இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம், கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக இந்த சமூகத்தில் எப்படியான கலாச்சாரங்கள் அமைந்திருக்க வேண்டுமோ அந்த கலாச்சாரங்களுடைய விடயத்தில் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, அவ்வாறு சென்று கொண்டிருப்பதற்கு காரணமாக அமைந்த அம்சங்கள், அதிலிருந்து நாங்கள் தூரமாகுவதற்கு நம்முடைய உள்ளம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சில விடயங்களை இன்றைய வகுப்பிலே நாங்கள் அறிய இருக்கின்றோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, இலங்கையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் நாங்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டிலே உள்ள மக்கள் அல்ல. கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக தொன்று தொற்று இஸ்லாமிய பண்பாட்டில், கலாச்சாரத்தில் உருவாகிய மக்களும் அல்ல. இந்த நாட்டை பொறுத்தமட்டில் எந்த ஒரு மதத்துக்கும் பூர்வீகம் என்று சொல்லுகின்ற அளவிலே உள்ள ஒரு நாடும் அல்ல. இந்த நாட்டை பொறுத்தமட்டில் இது பூர்வீக குடிகளாக சில மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த நாட்டை நோக்கி வெளிநாடுகளிலிருந்து வந்த மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இன மக்களும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நாட்டிலே இருக்கின்ற எந்த ஒரு இன மக்களும் அல்லது எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இந்த நாட்டிலே அந்த மதத்தை உற்பத்தி செய்து இந்த நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்தவர்கள் அல்ல. எல்லா மதங்களும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியானதுதான்.
இன்றைக்கு பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய, இந்த நாட்டிலே பின்பற்றக்கூடிய பௌத்த மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், நாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், எந்த ஒரு மதத்துடையும் மூலம் இந்த நாட்டிலே கிடையாது. எல்லா மதத்துடைய மூலமும் இந்த நாட்டிலிருந்து வெளியிலே தான் இருக்கின்றது. அங்கிருந்து தான் இந்த மார்க்கம் இங்கே வந்ததாக வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே வெளியிலே இருந்து மார்க்கங்கள் வருவதற்கு முன்னால் இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள் தான் இந்த பூர்வீக குடிகள். இவ்வாறு பூர்வீகமாக இருந்த மக்கள் வெளியிலிருந்து பெறப்பட்ட கலாச்சாரங்களை தங்களுடைய கலாச்சாரங்களாக மாற்றிக்கொண்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக நிறைய மக்களுடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் பார்த்து அவதானித்து அவர்களோடு புழங்கி வாழக்கூடிய மக்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஏனைய கலாச்சாரங்கள் நம் மதத்துக்குள் அல்லது நம்முடைய சமூகத்துக்குள்ளே நுழைவது என்பது மிக இலகுவான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளை பொறுத்தமட்டிலே அந்த நாடுகளிலே இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது எல்லா புறத்திலும் இருக்கத்தக்கன. அந்த நாடுகளுக்குள்ளேயே அந்நிய கலாச்சாரங்கள் மிக இலகுவாக ஊடுருவி இன்றைக்கு செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது என்றால், சில அரபு நாடுகளை பார்க்கின்ற நேரத்திலே இது இஸ்லாமிய நாடுதானா என்று நினைக்கின்ற அளவுக்கு அந்த நாடுகளுடைய கலாச்சாரங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது என்றால், பன்முகப்பட்ட கலாச்சாரத்திலே வாழக்கூடிய அந்த மக்களோடு வாழக்கூடிய நம்முடைய கலாச்சாரங்கள் கொஞ்சம் அங்கால இங்கல போறது இருக்கின்றதே, அது யதார்த்தம். நியாயம் என்று சொல்ல வரவில்லை, அது சரி என்று சொல்ல வரவில்லை, அது யதார்த்தம். நடைபெறலாம், நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு நாட்டிலே நாங்கள் வாழுகின்றோம். ஆனால் எங்கு நாங்கள் வாழ்ந்தாலும், எந்த நாட்டிலே நாங்கள் இருந்தாலும், எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த இஸ்லாம் ஒன்றுதான். இலங்கையுடைய மக்கள் இந்த இஸ்லாத்தை இவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்தியாவுடைய மக்கள் இவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜப்பானிலே வாழக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு இஸ்லாம் இப்படித்தான் வந்திருக்கிறது, நீங்கள் இஸ்லாத்தை இப்படி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம், ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சட்டம், மிடில் ஈஸ்டுக்கு ஒரு சட்டம், ரஷ்யாவுக்கு ஒரு சட்டம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெவ்வேறு இஸ்லாத்தை நமக்கு சொல்லித் தரவில்லை. ஒரே இஸ்லாத்தை தான் நமக்கு சொல்லி தந்தார்கள், ஒரே கலாச்சாரத்தை தான் நமக்கு சொல்லி தந்தார்கள். நாங்கள் எந்த கலாச்சாரத்திலே வாழ்ந்தாலும், எந்த சமூகத்திலே வாழ்ந்தாலும், அந்த கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கலாச்சாரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய கொள்கை. எது? இஸ்லாமிய கலாச்சாரம். எனவே இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கலாச்சாரம் தான் நமக்கு முதன்மையானது என்பதை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வழியில்லை சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படி, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் அப்படி. எனவே இந்த கலாச்சாரத்துடைய பின்னடைவு என்பது அல்லது கலாச்சாரத்துடைய மாறல்கள் என்பது மிக இலகுவாக நமக்குள்ளே தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 51வது அத்தியாயத்தின் 55வது வசனத்திலே சொல்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமின். நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், மூமின்களுக்கு ஞாபகமூட்டுதல் பயனளிக்கும். எனவே நமக்குள்ளே நாங்கள் ஒரு முறை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது, அந்த கலாச்சாரத்துடைய விளைவுகள் என்ன, எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் விட்டு போனார்கள் என்பதை ஒரு முறை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கத்தான் வேண்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு காலம் இருந்தது. நம்முடைய சமூகத்துக்குள்ளே அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருந்தது. எப்படி என்றால், அவர்களுடைய மத கலாச்சாரங்கள் நம்முடைய மத கலாச்சாரங்களாக ஊறியிருந்தது. அவர்களுடைய மத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் நம்முடைய மதத்துக்குள்ளும் நுழைந்து அது ஒரு மூட நம்பிக்கையாக வெளிப்பட்டு அது மூட நம்பிக்கையாக அந்த காலத்தில் எடுத்து காண்பிக்கப்பட்டது. அப்படித்தான் அந்த கலாச்சாரங்கள் வந்திருந்தது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கபரு வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தில் இல்லாத ஒரு அம்சம். கபறுகளை கட்டி அல்லது கபறுகளிலே அடக்கப்பட்ட நல்லடியார்களிடத்திலே பிரார்த்தனை செய்வது, கபறுகளிலே அடக்கி வைத்து ஒருவரை அடக்கி விட்டு அதற்கு மேல கபறுகளை கட்டி அதற்கு மேல மஸ்ஜிதுகளை அமைத்து அந்த மஸ்ஜிதுகளுக்கு தேர் இழுப்பதும், அந்த மஸ்ஜிதுகளிலே சந்தனக்கச்சு குச்சிகளை குத்தி வைப்பதும், அந்த மஸ்ஜிதுகளுக்கு போய் அந்த அவுலியாக்களிடத்திலே நமக்கு தேவையான பிரச்சனைகளை சொல்லுவதும், இந்த மரங்களிலே நூல்களை கட்டி வைப்பது, தம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் எழுதி ஒரு மரத்திலே கட்டி விட்டு வருவது, அல்லது கபறுகளிலே அந்த தர்காக்களில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகளிலே கட்டி விட்டு வருவது,
இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் நம்முடைய கலாச்சாரம் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் 2 செய்திகளை சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், அனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹு தஆலா யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் சபிப்பானாக. ஏனென்றால் இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் வணங்கக்கூடிய மஸ்ஜிதுகளாக மாற்றி விட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களை சபிப்பானாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணப்படுக்கையிலே கேட்டார்கள். இன்னொன்று கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக மாற்றி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரத்தில் இல்லாத ஒரு அம்சம் நம்முடைய சமூகத்துடைய கலாச்சாரத்துக்குள் நுழைந்தது. அது இருந்தது, அதோடு நாங்கள் வாழ்ந்தோம். அது பிழை என்று சொல்லி சுட்டி காட்டினோம். எப்படி நாங்கள் சுட்டி காட்டினோம் என்று சொன்னால், இது மதத்திலே கிடையாது என்று சுட்டி காட்டினோம். மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரம் இது மார்க்கம் அல்ல, இதற்கு உங்களுக்கு நன்மை கிடைக்காது, இதன் மூலமாக நாங்கள் செய்வது ஷிர்க்குத்தான், இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நரகத்தை தான் கடைசியாக சந்திக்க வேண்டி வரும் என்று நாங்கள் எச்சரித்தோம். அது தாயத்து கட்டுவதாக இருக்கட்டும், கத்தம் ஓதுவதாக இருக்கட்டும், தானதான் அது. கத்தம் என்று சொல்லி நாங்களும் ஒன்று உருவாக்கி கொண்டது. அவர்களுடைய கலாச்சாரங்களில் தானம் ஒன்று இருக்கின்றது, நமக்கு ஒரு தானம் கிடையாது. அதனால்தான் அந்த நம்பரை கூட அப்படியே நாங்கள் கொப்பி அடித்து எடுத்து விட்டோம். அவர்களுடைய தானையிலும் 3 நாள் 7 நாள் 40 நாளுங்கிற தான சிஸ்டம் இருக்கின்றது. சேம் சிஸ்டத்தை கொப்பி அடிக்கின்ற நேரத்தில் அந்த நம்பரையாவது மாத்தல. நம்ம எல்லாம் அதே நம்பரை 3 7 40 1 வருஷம் என்று சொல்லி அப்படித்தான் ஓட்டி கொண்டு போகணும். அப்ப இந்த மாதிரி அவர்களிடத்திலிருந்து கலாச்சாரங்கள் இங்கே உள்வாங்கப்பட்டது. அந்த கலாச்சாரங்கள் நடைமுறையில் இருக்கின்றது. அந்த கலாச்சாரங்களை எப்படி நாங்கள் செய்தோம் என்றால், ஒரு காலத்தில் அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு செய்தோம். அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்த நேரத்தில் அந்த கலாச்சாரங்களை நன்மை அல்ல, இதன் மூலமாக பாவம் தான் கிட்டும், இதன் மூலமாக முடிவு நரகம்தான் என்பதை எல்லாம் சுட்டி காட்டுவதற்கு மிக இலகுவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கலாச்சாரம் எப்படி மாறி இருக்கின்றது என்றால், நன்மை என்று நினைத்து செய்கின்ற கலாச்சாரம் அல்ல. நன்றாக தெரியும் இது பாவம் என்று, நன்றாக தெரியும் இது மார்க்கத்துக்கு முரண் என்று, இது மார்க்கத்திலே உள்ள ஒரு அம்சம் அல்ல என்பது நன்றாக தெரியும். ஆனால் அடுத்த சமூகத்திடத்தில் இப்படித்தானே அவர்கள் அதை செய்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி அந்த கலாச்சாரங்களை நமக்குள்ளே உள்வாங்கிக் கொண்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு காரணமாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் இருக்கின்றதே, இந்த ஐசிடி சொல்லக்கூடிய பகுதி, தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஒரு தகவலை பரிமாற்றுகின்ற விடயத்திலே, தொடர்பாடல் செய்கின்ற விடயத்திலே இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் மிக இலகுவாக ஒவ்வொருவருடைய கருத்தையும் மிக இலகுவாக அடுத்தவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. நான் என் மனதிலே இருக்கின்ற ஒரு கருத்தை அடுத்தவரிடத்திலே முந்தியெல்லாம் ஒரு காலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் கடிதம் எழுத வேண்டும். அந்த கடிதத்தை நான் போஸ்ட் பண்ணி அந்த கடிதம் என்னிடத்திலிருந்து வெளியிலே போவதற்கு 1 நாள் 2 நாள் எடுத்துவிடும். அது போஸ்ட் ஆபீஸுக்கு போய், அது போஸ்ட் ஆபீஸ் மூலமாக இன்னொரு போஸ்ட் ஆபீஸுக்கு போய், அது போஸ்ட்மேன்ல கையில போய், அந்த போஸ்ட்மேன் கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு 1 நாளே போவார், இல்லைன்னு சொன்னா அடுத்த நாள் போவார், இல்லைன்னு சொன்னா அதுக்கு அடுத்த நாள் போய் ஒரு மாதிரியா கொடுத்து விட்டு வந்து விட்டாருன்னு வைங்களேன், 1 மாதமாவது போகும் என்னுடைய தகவல் இன்னொரு இடத்துல போவதற்கு. அல்லது நான் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு அவரிடத்திலே போய் அந்த தகவலை சொல்ல வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது. டெலிபோனுடைய வசதிகள் எல்லாம் கிடையாது. டெலிபோனுடைய வசதி வந்த உடனேயே நம்முடைய கருத்துகள் கொஞ்சம் வேகமாக போக தொடங்கியது. இன்றைக்கு அந்த காலம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், இன்றைக்கு ஸ்மார்ட் போனை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய நிறைய ஏராளமான அப்ளிகேஷன்ஸ் நம்முடைய வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே இந்த நேரத்திலேயே லைவாக எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு இன்றைய டெக்னாலஜி போய்விட்டது. இன்றைக்கு பயானுக்கு வர வேண்டிய தேவை கிடையாது, மஸ்ஜிதுக்கு வீட்டில் இருந்தே பார்த்துக் கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கு உருவாகிவிட்டது. என்னிடத்தில் இருக்கின்ற கருத்தை மிக இலகுவாக அடுத்தவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம். அது நல்ல கருத்தாக இருந்தாலும் சரி, தீய கருத்தாக இருந்தாலும் சரி. கருத்து என்று வருகின்ற நேரத்தில் எல்லா கருத்தும் இருக்கு. அது நல்ல கருத்தாக இருந்தாலும் தீய கருத்தாக இருந்தாலும் அடுத்தவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது இலகுவான ஒரு காரியமாக இன்றைக்கு மாறிவிட்டதனால் இன்றைய காலத்தில் இந்த கலாச்சாரத்துடைய ஊடுருவல் மிக இலகுவாகவே நம்மிடத்துக்குள்ளே வந்து விட்டது. அன்றைக்கு சாரி கட்டியவர்கள் இருந்தார்கள், ஆனால் அபாயாவை விட நீட்டாக சாரி கட்டியவர்கள் தான் இருந்தார்கள். சாரியை எடுத்து ஒரு முக்காடு போட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த முக்காடுக்கும் சேர்த்து தான் அந்த சாரியை வாங்குவார்கள். அந்த முக்காடை போட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அபாயாவை விட நீட்டாக இருக்கும், முழுமையாக போர்த்தியதாக இருக்கும்.
ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி கொண்டு போற மாதிரி இருக்கு. அவ்வளவு நீட்டாக உடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இன்றைக்கு ரெடிமேடாக அபாயா என்ற பெயரில் நாங்கள் எடுத்து கொடுத்தால் கூட அதுல 1000 டிசைனும் 1000 குழப்பங்களையும் ஏற்படுத்த பின்னாலே சொல்லுகின்றேன். அப்படியான ஒரு சூழலில் நாங்கள் இருக்கின்றோம். காரணம் என்னென்றால், ஒரு சில விடயங்கள் அழகாக்கி இந்த உலகத்துக்கு காட்டப்படுவது என்பது மிக இலகுவாகிவிட்டது என்பது சகோதரர்களே. அப்படியான ஒரு காலத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னிடத்தில் ஒரு விஷக்கருத்து இருக்கின்றது என்றால், அந்த விஷக்கருத்தை அடுத்தவரிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு காலம் தேவை என்று இருந்த அந்த காலம் மாறி இன்றைக்கு எந்த காலமும் தேவை கிடையாது, எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கலாம் என்கின்ற அவசரமான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இதை பொறுத்த மட்டும் நாங்கள் போன் என்று தான் சொல்லுவோம். இன்னும் இதோட பேர் மட்டும்தான் மாறல. இதை நாங்கள் போன் என்று தான் சொல்லுவோம், இல்லையா? ஆனால் ஒரு உதாரணத்தை உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். இதனுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கின்றது என்று பார்ப்பதற்காக வேண்டும். வீட்டிலே, என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய மகன் ஒரு ஹோம்ஒர்க் செய்வதற்கு தயாராகினார். அந்த ஹோம்ஒர்க்ல அவர் எழுத வேண்டியது யூசஸ் ஆஃப் மொபைல் போன், மொபைல் போனுடைய யூசஸ், இதை எழுதணும். இந்த யூசஸ் ஆஃப் மொபைல் போன் என்ற உடனே அவர் என்கிட்ட கேட்கிறார், யூசஸ் ஆஃப் மொபைல் போன் என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன, மகன் இதை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் எழுதுங்க. இப்போ அவர் ஒன்று ஒன்றா சொல்றாரு. போட்டோ எடுக்கலாம், யூடியூப் பார்க்கலாம், வேற 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 விஷயங்கள்லாம் சொல்றாரு. இங்க நிறைய சரிதானே. நான் பயானுக்கு ரெடி ஆகிற நேரத்தில் சில டெக்ஸ்ட் பண்ணுவேன், அதை போடுறேன், சொல்றேன். குர்ஆன் இருக்குது, குர்ஆன் ஓதலாம். சரி, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்னு சொன்னார். இன்னும் கால் எடுக்கலாம்ன்றதை சொல்லல. யூசஸ் ஆஃப் மொபைல் போன்ல, மொபைல் போன்ன்றது என்னத்துக்கு உருவாயிச்சோ அந்த யூசஸ் ஆஃப் மொபைல் போன்ல இன்னும் கால் பண்ணி கதைக்கிறது வரல. அவர் சொல்றாரும் இல்லை, இன்னொன்று இருக்குது சொல்லுங்கம்மா. எங்களோட வைஃபும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை இவர் சொல்லுவாருண்டு. அவர் அந்த பட்டியல் நின்று கொண்டு போகுது. ஆனா கோல் எடுக்கலாம்ன்றதை இன்னும் சொல்லல. கடைசியாக நான் ஒன்றை விட்டுட்டீங்களே மகன், மிக முக்கியமான சொல்லுங்க என்றால் சொல்றாரே இல்லை. வேற என்ன வேற என்ன வேற என்ன செய்யலாம் என்று கோல் எடுக்கலாமே என்று சொன்னது போறா. கோல் எடுக்கலாம். அந்த கோல் எடுக்கலாம்ன்றதான் முதலாவது வரணும். அது இன்னைக்கு எப்படி மாறிட்டுன்னு சொன்னா, அந்த கோல் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றதே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே ஒரு பிள்ளை வந்து போனை கையில் எடுத்தால் கோல் எடுக்கிறதுக்கு எடுக்குது. ஒரு போனை கையில் எடுத்தால் கால் பண்றதுக்கு தான் எடுக்கணும். ஆனா கால் பண்றதுக்கு போனை கையில் எடுக்கிறது கிடையாது. அவர்கள் வேறு வேறு அலுவல்களை செய்வதற்காக வேண்டித்தான் போனை கையில் எடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு உள்ளத்திலே பதிகின்ற அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறிவிட்டது சகோதரர்கள். அப்படியான ஒரு வேகமான ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் ஒரு சவால் விட்டான். அல்லாஹ்விடத்திலே அவன் சொன்னான், இறைவா நீ என்னை வழிகெடுத்து விட்டாய், எனக்கு தராத சிலதை அவருக்கு நீ கொடுத்து விட்டாய், நான் இந்த உலகத்தை அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவேன், இந்த உலகத்தை அவர்களுக்கு நான் அழகாக்கி காட்டுவேன். இதுதான் ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ். உலகத்தில் எதையெல்லாம் அசிங்கமாக இருக்குதோ அதையெல்லாம் அழகாக்கி காட்டுறது. இந்த அழகாக்கி காட்டுவதற்கு முந்தி இருந்த அந்த சிஸ்டத்தை விட இன்றைக்கு இலகுவான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு டிக்டாக்கில் வீடியோ போடுவது என்பது அழகாக்கி காட்டப்படுகின்றது. அதை பார்க்கின்ற பிள்ளைகள் இப்படி நானும் ஒரு வீடியோ போட வேண்டும் என்று நினைக்கின்றது. பாப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து வீடியோ பண்ணி போடக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கின்றது சகோதரர்களே. பெண் பிள்ளைகள் இன்றைக்கு நிறைய வீடியோக்களை அனுப்பி வைக்கின்றார்கள். சிலர் எங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க என்று சொல்லி, இதை பற்றி மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்று. அந்த வீடியோக்களை பார்க்கிற நிலைமையில் அதெல்லாம் ஷேர் பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு பெண்களுடைய மானங்களை வாங்கக்கூடிய மிக மோசமான வீடியோக்கள். முஸ்லிம் பெண் பிள்ளைகள் அதை வீடியோ பண்ணி டிக்டாக்கிலே போடுகின்றார்கள், யூடியூபிலே போடுகின்றார்கள், பேஸ்புக்கிலே போடுகின்றார்கள். இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இல்லாத பெண் பிள்ளைகள் கிடையாது. எதற்கு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஒரு பெண் பிள்ளைக்கு? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் எல்லாமே சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாறிவிட்டது என்பாந்த சகோதரர்களே. எல்லா தகவல்களும் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் அந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், ஃபங்க்ஷன் என்றால் ஒரு 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 கான்சர்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய கான்சர்ட், பெரிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு கான்சர்ட். அட்வான்ஸ் லெவல் பிள்ளைகள் தான் அதில் இருக்கின்றார்கள். அந்த கான்சர்ட்டுக்கு போகின்ற நேரத்தில் பேக்ரவுண்டிலே ஒரு மியூசிக் போய் கொண்டிருக்கின்றது. கான்சர்ட்டில் நடைபெறுகின்ற சம்பவத்தை சொல்லுகின்றது. பேக்ரவுண்டிலே ஒரு மியூசிக் போய் கொண்டிருக்கின்றது. அந்த பேக்ரவுண்டிலே போய் கொண்டிருக்கக்கூடிய மியூசிக், அந்த மியூசிக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் மனது சொன்னது, பெரிய அனாச்சாரங்களோடு தான் இது ஆரம்பமாகும் என்று.
ஆனால் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஆரம்பிக்கும் முகமாக கிராத் ஓதுவதற்கு இன்னாரை அழைக்கின்றேன். அந்த கிராத் ஓதி முட்டிச்ச உடனே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் அப்படி லைட்டை குறைஞ்சி கிராத் ஓதி முட்டிச்ச உடனே பேக்ரவுண்ட் மியூசிக் திருப்பி கூடுது. மியூசிக், தனி மியூசிக். அதற்கு பின்னால் பிள்ளைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ். அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸிலே மிக அருவருப்பான, மிக அசிங்கமான பாடல்களை அந்த பிள்ளைகள் பாடுகின்றது. ஆனால் அழகாக, நேர்த்தியாக, அச்சொட்டாக பாடுகின்றதாம். அப்படியான பாடல்களை பாடுகின்றது. அந்த பாடல்களை எல்லாம் பாடி முடித்ததன் பின்னால் அந்த பிள்ளைகளை அழைத்து, உங்களிடத்தில் இந்த திறமை இருக்கும், ஏன் நீங்கள் இந்த பாடலை ஸ்டேஜிலே பாடினீர்கள்? இந்த மாதிரியான பாடல்கள் தான் ஏனைய இடங்களிலே ஸ்டேஜிலே பாடப்படுகின்றது. இந்த கான்சர்ட்டை செய்வதற்கு முன்னால் எங்களுக்கு ஒரு சில கான்சர்ட்டுகளை எடுத்து காட்டி, அதனுடைய வீடியோக்கள் போட்டு காட்டி, இந்த வீடியோக்களை பாருங்கள், அதிலே உங்களுடைய செக்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அதிலே இருந்து ஒரு செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணினோம், எங்களால் முடிந்த ஒரு செக்மெண்ட். இதை பெர்ஃபார்ம் பண்ணுவதற்குரிய பிராக்டிஸே அடுத்தவர்களுடைய அந்த வீடியோக்களை எடுத்து தான் காண்பிக்கப்படுகின்றது. பிள்ளைகளும் அதே போன்று செய்கின்றார்கள். அண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம், பிள்ளைகள் அல்ல, ஆசிரியர்கள், அதிபர்கள் உட்பட அழகாக பாடல் படிக்கின்றார்கள். ஒரு ஆசிரியர் பாடல் படிக்கின்ற, அதிபர் நினைக்கின்ற ஒரு பாடல் படிக்கின்றார். அந்த பாடலை அவர் நல்ல ரசிச்சு படிக்கிறார். மாஷா அல்லாஹ், நல்ல ரசிச்சே படிக்கிறார். படித்ததை அவருக்கு கோரஸாக சில ஆசிரியைகள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும். அந்த மக்களுடைய தவறுதான். இருந்தாலும் இந்த கலாச்சாரம் இவ்வளவு ஊடுருவுகின்றது என்கின்ற அந்த வாசலை நாங்கள் அடைக்காததுடைய விளைவு இது. அவர்கள் ஞாபகமூட்டப்படாததுடைய விளைவு. மிக இலகுவாகவே, மிக சாதாரணமாகவே இதிலே இருக்கின்ற வார்த்தை அமைப்புகள், அதிலே இருக்கக்கூடிய அசிங்கங்கள், அதிலே இருக்கக்கூடிய ஆபாசம், பெண்களை எவ்வளவு மோசமாக இந்த பாடல் வர்ணிக்கின்றது என்பதை கூட யோசிக்காமல் அபாயாவை உடுத்து நீட்டாக டிரெஸ் பண்ணி அழகாக நின்று கொண்டு சில டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்கின்றார்கள் என்றால் பாடல் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடசாலைகளிலே நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சிகளுக்கு கட்டாயம் மியூசிக் வேண்டும். அந்த நிகழ்ச்சிகளில் கட்டாயம் சினிமா பாடல்கள் வேண்டும். அந்த நிகழ்ச்சிகளில் அர்த்தம் தரக்கூடிய பாடல்கள் என்பது அது இரண்டாவது விவாதம், அது வேறு. சில அர்த்தம் தரக்கூடிய பாடல்களை பாட முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சில கவிதைகள் பாடப்பட்டதல்லவா? ஏற்கனவே இருந்த மக்களுடைய சில கவிதைகள், ஜாஹிலியா காலத்திலே படித்த சில கவிதைகளை படித்தார்கள் தானே, அப்படி பாடல்களை பாட முடியாது, கவிதைகள் படிக்க முடியாது. அதெல்லாம் இரண்டாவது விவாதம். விவாதத்துக்கே இல்லாத அம்சம் என்ன? போதையை பற்றி படிக்கக்கூடாது, பெண்களை பற்றி படிக்கக்கூடாது, ஷிர்க்கு தரக்கூடிய, ஷிர்க்கை வெளிப்படுத்தக்கூடிய விடயங்களை படிக்கக்கூடாது. ஆனால் சர்வசாதாரணமாக இதெல்லாம் படிக்கப்படுகின்றது. இந்த மாதிரி அடுத்தவருடைய கலாச்சாரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய பாடசாலைகள், நம்முடைய வீடுகள், நம்முடைய நடைமுறைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பர்த்டே ஃபங்க்ஷன் என்பது வீட்டிலே செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய ஏதோ ஒரு குறையை விட்டது போன்று சிலருடைய உள்ளம் அப்படியே ஒரு பாரமாகவே ஆகிவிடுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று செய்ய வேண்டும், பர்த்டே வந்து விட்டதுன்னு சொன்னா சரி, ஃபங்க்ஷன் செய்யப்படாது என்ற நிலைமையில கொள்கைவாதிகள் இருந்தாலும் சில நேரங்களில் கொள்கைவாதிகள் கூட கையில டொஃபி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்பி விடுகின்றார்கள். உங்களுடைய சக மாணாக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி, சக மாணாக்களுக்கு பிள்ளைகள் கொண்டு போய் கொடுக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு என்னுடைய பர்த்டே, அந்த பிள்ளைகள் சொல்லி கொடுக்கின்ற இன்றைக்கு என்னுடைய பர்த்டே, பர்த்டேக்காக வேண்டி உங்களிடத்துல டொஃபி கொண்டு தருகின்றேன் சொல்லி டொஃபி கொண்டு கொடுக்குது. பாவத்தை சின்னதாக செய்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பது போன்ற ஒரு பதிவு. எப்படியாவது அந்த கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் இருக்கின்ற ஒரு ஆர்வத்தை பாருங்க, அதில் இருக்கின்ற உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு குறையை பாருங்கள். அது செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் எதுவுமே நடக்காதது போன்ற ஒரு உணர்வு. குறைந்தது பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளை இடத்துல ஹாப்பி பர்த்டேண்டாவது குறைஞ்சது சொல்லிக்கொள்ளும். இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நீ பிறந்த நாள், தமிழ்ல சொன்ன பிரச்சனை இல்லை தானே, இன்றைக்கு நீ பிறந்த நாள் எண்டாவது ஒரு தடவை ஞாபகப்படுத்து. இப்படி பேசக்கூடிய சமூகம் இது நடைபெறுகின்றது. பாடசாலையோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் சொல்லுகின்றேன். எந்த கிஃப்டும் கொண்டு வராது, எந்த சாமானும் கொண்டு வராது. ஆனால் இன்றைக்கு காலையில் உம்மா எழுப்பும் போது இன்றைக்கு உண்ட பர்த்டே என்று சொல்லித்தான் என்னை எழுப்பினார் என்பதை பிள்ளைகள், அது அறியாத பருவம் அல்லவா, அந்த பிள்ளைகள் வந்து அடுத்த வருடத்துல சொல்லுகின்றது. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல சொல்லுகின்ற நேரத்தில் சில பிள்ளைகள் என்ன செய்கின்றது, அந்த கல்ச்சர்ல பழகின பிள்ளைகள் என்பதனால் அந்த பிள்ளைகள் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லுகின்றது.
இந்த ஹாப்பி பர்த்டே என்று சொல்வதை பார்த்து கொண்டிருந்த மற்ற பிள்ளைகள் நம்ம மட்டும் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதுகளும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுது. எங்கேயாவது ஒரு புள்ள 2 புள்ள இல்ல நீங்க வாப்ப சொல்லிக்கிற இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் என்று ஒதுங்கக்கூடிய பிள்ளைகளை காண்கின்றோமே தவிர 100% பிள்ளைகள் அந்த கலாச்சாரத்தை விரும்புகின்றார்கள். ஏனென்றால் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னது, யா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தை அழகாக்கி காட்டுவேன், மறுமையை விட விருப்பத்துக்குள்ளதாக்கி காட்டுவேன், இந்த உலகம் அவர்களுக்கு அழகானதாக அவர்களுக்கு தெரியும், உன்னை வணங்கக்கூடியவர்களை நீ குறைவாகத்தான் நீ பார்ப்பாய், நீ தெரிவு செய்த சாலிகான அடியார்களை தவிர மற்ற எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அவன் சவால் விட்டான். அவனுடைய சவாலிலே அவன் சரியா போய்கொண்டிருக்கிறான். ஆனால் நாங்களும் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் வந்திருக்கின்றோம். நானும் கொடுத்தேன், நீங்களும் கொடுத்தீர்கள், எல்லோரும் கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா கேட்டான், உங்களுடைய ரப்பு யார் என்ன, நீங்கள் எந்த ரப்பை வணங்குவீர்கள் என்று. இறைவா நான் உன்னைத்தான் வணங்குவோம் என்று சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம். அவன் கொடுத்த வாக்குறுதி, அவன் விட்ட சவால் படி அவன் செயல்படுவது போன்று நாங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி நாங்களும் இருக்க வேண்டுமா இல்லையா? அதற்குரிய நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டுமா இல்லையா? எனவே இந்த கலாச்சாரங்கள், ஏனைய கலாச்சாரங்கள், அந்நிய கலாச்சாரங்கள் நமக்குள்ளே நுழைவதற்கு என்னென்ன காரணம் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்கள். இன்றைக்கு கிளாஸ்களுக்கு வரக்கூடிய அபாயாக்களை உடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு பாடசாலைக்கு போயிருந்தேன், சில எடுத்துக்காட்டுகளுக்காக வேண்டி சொல்லுகின்றேன். ஒரு பாடசாலைக்கு போயிருந்தேன், வயது வந்த பிள்ளைகள், அதில் 2வது கருத்து கிடையாது. ஏன்னா 10, 11ஆம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு எல்லாம் ஒரு பிள்ளை கூட கிளாஸ்ல மிச்சம் இருக்கு, அவ்வளோ பிள்ளைகளும் வயதுக்கு வந்திருக்கு. 6ஆம் ஆண்டிலேயே வயதுக்கு வரக்கூடிய ஒரு காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக சிம்பிளாக இன்றைக்கு சமூகத்திலே காணக்கூடிய, ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள், ஏனைய பழக்க வழக்கங்கள் இருக்கின்ற மாற்றம். எனவே சிம்பிளாகவே நமக்கு காணக்கூடியதாக இருக்குன்னா 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டிலே வயதுக்கு வந்து விடுகின்றார். 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு வகுப்பு அல்லது 11ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு வகுப்பு. அந்த வகுப்பிலே போனால் அந்த பிள்ளைகள் காலிலே செருப்பணிந்து கொண்டு அந்த கிளாஸுக்கு வந்திருக்கு. பெண் பிள்ளைகள் காலில் செருப்பணிந்து கொண்டு வந்த அந்த பிள்ளைகள், அந்த காலில் அந்த பிள்ளைகளுடைய அந்த காலுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது என்றால், அந்த போடுவாங்களே ட்ரௌசர் உண்டு யூனிஃபார்முக்கு, இந்த யூனிஃபார்முக்கு போடக்கூடிய ட்ரௌசர் கெண்டையிட பாதியில போய் நிற்குது, கால்கள் எல்லாம் விளங்குது. அந்த கிளாஸ்ல நின்று படிப்பிக்கிறதுக்கும் கூச்சமா இருக்கிற அளவுக்கு கால்கள் விளங்குது. அந்த பிள்ளைகள் எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது, அது ஒரு சாதாரணமான ஒரு அம்சம் போன்று அவர்கள் இருக்கின்றார்கள். நம் வகுப்பை முடிக்கின்ற கட்டம் வர்ற நேரத்தில் என்ன வகுப்புல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்னா அந்த சங்கடத்தோடையே பிள்ளைகள் இருந்திருக்கிற வகுப்புல என்றதுக்காக வீட்டுக்கு அனுப்பியது. அதனால் வகுப்பை முடியும் வரைக்கும் பொறுமையாக அந்த பாடத்தை நடத்தி விட்டு வகுப்பை முடிக்கின்ற நேரத்தில் அந்த பிள்ளைகளிடத்துல சொன்னேன், பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய அவுரத்தின் ஒரு பகுதி இருக்குது, கால் விளங்கலாமா என்றால் மார்க்கத்துடைய சட்டம் கால் விளங்கக்கூடாது. கால் என்பது மறைக்கப்பட வேண்டிய பகுதி. அது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அல்ல, அல்லது மறைக்கப்படாமலும் இருக்கலாம் என்கின்ற விவாதம் வரப்போய் அந்த விவாதம் போய் நின்று இடந்தனது. ஏன்னா எங்க கொண்டு போய் நிப்பாட்டு தெரியாது. இந்த விவாதம் எங்கே கொண்டு போய் அவர்களை நிப்பாட்டுகின்றனர் என்றால், இப்ப ஆண்களுக்கு குறைந்தது தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் என்று ஒரு கதையாவது சொல்லப்படுது. அது சரியா விளையா என்பது 2வது. தொப்பிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் நாங்கள் மறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பகுதியாவது சொல்லப்படுகின்றது. எனவே முட்டுக்கு கீழே போகும். முட்டுக்கு கீழே போறது கொஞ்சம் மேல நின்றால் கூட பிரச்சனை கிடையாது, அது ஆண்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கீழ் எல்லை சொல்லப்படவில்லை என்று சொல்லி சொன்னா அது பெண்களுக்கு பிரச்சனை. காலுடைய எல்லை எது? அந்த கணுக்கால் வரைக்குமா அல்லது பாதமா? விளங்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் எது விளங்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். எல்லையை நிர்ணயிக்கவில்லை என்றால் இதுதான் நிலைமை நடக்கும். அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. கால் விளங்குறதல்ல விவாதம், விளங்காமல் இருக்கிறதல்ல விவாதம், விளங்குறது தான் விவாதம். காலை மறைக்கணுமா இல்லையா? எது விவாதத்துக்குரியது? மறைத்தால் அல்லாஹு தஆலா கேட்பான நாளை மறுமையிலே, ஏன் மறைத்தாய்? மறைக்காமல் விடலாம் என்று நான் விட்டு இருக்க, நீ ஏன் மறைத்தாய்? நீ மார்க்கமா மறைக்க தேவையில்லை, வெக்கத்துக்காக மறைக்கலாம் தானே. அப்ப வெக்கத்துக்காக அதை மறைக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருப்பது நமக்கு சிறந்த சேஃப்டி. அப்ப கால்களை மறைக்க வேண்டும், உங்களுடைய அவுரத்துடைய பகுதி இது என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் விளக்கம் கொடுத்திருக்கு. அடுத்த நாள் வகுப்புக்கு அந்த பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அவர்கள் காலில் சொக்ஸ் போட்டு, அந்த சொக்ஸ் கூட விளங்காத அளவுக்கு ஷூஸ் போட்டு, அவர்களுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய ட்ரௌசர்ஸை கீழே நல்லா இறக்கி
கால்கள் விளங்காத அளவுக்கு அவர்களுடைய அமைப்புகளை மாற்றி வெட்கம் உள்ளவர்களாக எழுதுகின்ற நேரத்தில் பிள்ளைகள் சில நேரத்தில் பொம்பளை பிள்ளைகள் இப்படி கையெல்லாம் விளங்குற அளவுக்கு உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதெல்லாம் சுட்டி காட்டுங்க. எல்லாவற்றையும் தவிர்த்து ஒன்று அந்த பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து இருந்தது. யாருடைய குற்றம் என்று சொல்லுங்க. இது அந்த பிள்ளைகளுடைய குற்றமா அல்லது அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை கூட இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்காத சமூகத்துடைய குற்றம்? எனவே இந்த சமூகத்திலே சில விடயங்கள் ஊடுருவி இருக்கின்றது. அது அவர்களுக்கு அழகாக எடுத்து காட்டப்பட்டது. அதை அச்சமூட்டும் எச்சரிக்கைகள் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த எச்சரிக்கைகளோடு அந்த பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படுமாக இருந்தால் அது நீங்கிவிடும் என்ப அந்த சகோதரர்கள். எனவே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கலாச்சாரங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம் கலாச்சாரம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பெருமதியானது என்பதை நாங்கள் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில், சமூகத்துடைய உள்ளத்தில். இன்றைக்கு அபாயாக்கு ஷோல் போடக்கூடிய நிலைமையை பாருங்கள். இந்த பகுதி இப்படி இப்படி எவ்வளவும் விளங்குற அளவுக்கு தான் போடுகின்றார். அது அந்த டிசைனை எப்படி வர்ணிக்கின்ற விளங்குறது. இந்த ஷோல்டர் ஃபுல்லாக தெரியும். இங்கால பக்கம் இப்படியே முன்னால இப்படியே ஒரு துண்டு, அங்கால பக்கம் துண்டு. இந்த ஷோல்டர்ல ஒரு பகுதி இங்க மூடி இருக்கு. இந்த ஷோல்டர் ஃபுல்லா தெரியும். சில நேரத்தில் கொஞ்சம் கை தூக்கப்பட்டால் அல்லது தலை திருப்பப்பட்டால் இந்த இடத்துல கழுத்து தெரியும். இந்த மாதிரி அணியக்கூடிய ஒரு ஷால் சிஸ்டம். அந்த ஷால் வந்து கலண்டு உலாம இருக்கிறதுக்கு அடிச்சுக்கிற பின்னுகள், அந்த பின் அவ்வளோத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸ்ல நிரப்பிடலாம். அவ்வளவு அங்காளையும் இங்காளையும் குத்தி 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 இது எல்லாம் என்னத்துக்காக வேண்டி? ஒழுக்கத்துக்காக வேண்டித்தான் தலையை மறைக்கின்றோம் என்றால் ரெடிமேடாக அதுக்கண்டு இருக்கக்கூடிய ஃபர்தாவோ ஜில்பாவோ அந்த மாதிரியான ஒரு ஆடைக்கு நாங்கள் போகலாமே. இந்த மாதிரி ஒரு ஆடையை நம்மை தெரிவு செய்ய வைத்தது எது? ஏனைய கலாச்சாரங்கள் நமக்குள்ளே ஊடுருவி இருக்கின்ற அந்த செல்வாக்குத்தான். இது அந்த பிள்ளைகளுக்கு அழகாக ஊட்டப்படுகின்றது. அது மிக விரைவாக அவர்களிடத்தில் வந்து சேருகின்ற. இப்படியும் நீங்கள் ஹிஜாப் போடலாம், இப்படியும் நீங்கள் ஷோலை ரெப் பண்ணலாம், இப்படி கொஞ்சம் ரெப் பண்ணி பாருங்க, கொஞ்சம் அழகாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கலர் கலரால ரெப் பண்ணலாம். இந்த கலரை நீங்கள் இப்படி இப்படி மேட்ச் பண்ணலாம். சில பிள்ளைகளை நான் கண்டிருக்கின்றேன். எங்களுக்கு மனைவி மாதிரி இருக்கிறதுனால இந்த அபாயாக்கள் வாங்க போற கடைகள்ல போனால் இந்த அபாயாக்கள் வாங்குற நேரத்தில் சில பிள்ளைகள் உம்மா தூக்கூட்டிக்கிட்டு அங்க போகும் இங்க வரும், அங்க போகும் இங்க வரும். என்னன்னு அவர்களுக்குள்ள விவாதத்தை பார்த்தால் வாங்கின அபாயாக்கு மெச்சாக ஷோல் அமையல, அல்லது வாங்கின ஷோலுக்கு மெச்சா இன்னும் அபாயம் அமையல. கடகடையாக இறங்குது பிள்ளைகள் அதை மேட்ச் பண்ணி கொள்றதுக்காக. இந்த மேட்ச் பண்ணி கொள்றது மூலமா எதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்? கேட்கல அழகாக உடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அழகாக உடுக்கலாம், அந்நிய ஆண்களை கவருவதற்காக அழகாக உடுக்கக்கூடாது. இது பெண்களுக்கு மத்தியிலே நாங்கள் கொஞ்சம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த செலெக்ஷன் ஓட்டமும். நாங்க பெருநாளைக்கு ஒரு இடத்துல போய் நின்றால் அங்கே ஆண்கள் எல்லாம் வருவார்கள், ஆண்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு சபையில நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பது அல்லவா உள்ளே இருக்கக்கூடிய நோக்கம். எனவே இந்த மாதிரியான நோக்கங்களை கொண்டு இன்றைக்கு ஆடைகள் செலக்ட் பண்ணப்படுகின்றது, கலாச்சாரங்கள் செலக்ட் பண்ணப்படுகின்றது, குழந்தை வளர்ப்பு செலக்ட் பண்ணப்படுகின்றது. இந்த மாதிரி எல்லாமே நமக்குள்ளே நுழைந்திருப்பதனால் நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்து. முதலாவது விடயம், முஸ்லிம்களுக்கு உலகத்துக்கே ஒரே கலாச்சாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த கலாச்சாரம் இருக்கின்றது. என் கலாச்சாரம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த என் கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி தந்தார்கள் என்றால், ஃபைன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளிலே உண்மையான சரியான செய்தி அல்லாஹ்வுடைய செய்தி, குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருக்கக்கூடிய அந்த செய்தி, அதுதான் சத்தியமான செய்தி, நேர்த்தியான செய்தி, உண்மையான செய்தி. அதை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன் ஹதி ஹதி முஹம்மது, அதாவது கைரல் ஹதி ஹதி முஹம்மது, சிறந்த கலாச்சாரம் இந்த முஹம்மதுடைய கலாச்சாரம் என்றார். இந்த முஹம்மது என்ன கலாச்சாரத்தில் இருக்கின்றேனோ அந்த கலாச்சாரம் தான் உங்களுக்கு சிறந்த கலாச்சாரம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கலாச்சாரம், காலத்தால் மாறாது, காலத்தால் அழிந்து போகாது, எல்லா காலத்துக்கும் சிறப்புள்ள ஒரு கலாச்சாரம். நாட்டுக்கு நிர்ணயமான கலாச்சாரம் அல்ல, பிரதேசத்துக்கு நிர்ணயமான கலாச்சாரம் அல்ல, மொழிக்கு நிர்ணயிக்கப்படுற கலாச்சாரம் அல்ல. ஒவ்வொரு மக்களிடத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. அது மொழிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கலாச்சாரம் இருக்கு, பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கலாச்சாரம் இருக்கு. அது ஆடையாக இருக்கட்டும், பேச்சு வழக்காக இருக்கட்டும், எல்லாம் தான். என்ன கலாச்சாரங்கள் இருந்தாலும்
அந்த எல்லா கலாச்சாரங்களிலும் மிக சிறந்த கலாச்சாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னுடைய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரத்தை கொஞ்சமும் பிசகாமல், அதிலே எந்த மாற்றமும் செய்யாமல், அதிலே எந்த கூட்டல் குறைத்தலும் செய்யாமல் நம் நாட்டிலே இருக்கின்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுடைய ஹிஜாபை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நீங்கள் அபாயாவும் ஜில்பாபும் ஃபர்தாவும் உடுங்கள் என்பதல்ல. ஒரு பெண்ணுடைய அவுரத்தை மறைக்கக்கூடிய விதமாக ஆடை அமைய வேண்டும். அந்த ஆடை டைட்டாக இருக்கக்கூடாது, அந்த ஆடை டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது, அந்த ஆடை ஏனைய கலாச்சார மக்களுடைய ஆடையை ஒத்ததாக இருக்கக்கூடாது, ஒரு ஆணுடைய ஆடையை பெண் அணியக்கூடாது. இந்த மாதிரியான சில கிரைட்டீரியா, சில விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இந்த அவ்வளவுத்தையும் சம்பூர்ணப்படுத்துகின்ற அளவுக்கு நம் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சாரியாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. அந்த சாரியின் மூலமாக இது அவ்வளவுத்தையும் நம்மால் செய்ய முடியும் என்று சொன்னால் அதுல எந்த சிக்கலும் கிடையாது. அப்படி அணிபவர்கள் நிறைய இருந்தார்கள், நிறைய பழைய பெண்கள் அப்படி இருந்தார்கள். அவர்கள் அப்படியே இழுத்து மூடினார்கள் என்று சொன்னால் எங்கால மூடினார்கள் என்று தெரியாது. அவ்வளவு அழகாக அவர்களுடைய ஆடை அமைப்பை அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி அவர்களால் அதை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்களுடைய ஆடை கரண்டைக்கு மேலே அதுதான் போடப்பட்ட நிபந்தனை என்றால் நாங்கள் ட்ரௌசர் உடுப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் இரண்டாவதாக ஆக்கப்படக்கூடாது. நாங்கள் இருக்கின்ற நடைமுறையில ஏதாவது ஒன்றை நடைமுறைப்படுத்துவதிலே தவறு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்தில் எந்த மாசும் ஏற்படுத்தாமல், அந்த கலாச்சாரத்தை இல்லாமல் பண்ணவும் கூடாது, அந்த கலாச்சாரத்தை டேமேஜ் பண்ணக்கூடிய புதிய கலாச்சாரமாகவும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த செய்தியின் மூலமாக ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னது வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்திலே புதிதாக உண்டு பண்ணக்கூடிய அம்சங்கள். வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, அந்த மாதிரியான புதியதான காரியங்கள் எல்லாம் பித்அத்துகள், அதெல்லாம் நூதனங்கள். வ குல்லு பித்அத்தின் ضلاலா, அந்த நூதனங்கள் எல்லாம் வழிகேடுகள். வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடுகள் உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரத்திலிருந்து நாம கொஞ்சம் விலகினம் என்று வைங்களேன், அது அப்படியே கொண்டு போய் சேர்க்கிற இடம் நரகம். எனவே அந்த கலாச்சாரம் ஒரு பெருமதியான ஒரு கலாச்சாரம் என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு எந்த கலாச்சாரத்துடைய இறக்குமதியும் தேவை கிடையாது. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் செய்வது தவறு கிடையாது, அந்த ஃபங்க்ஷனில் செய்யப்பட வேண்டும். சிலரை ஊக்குவிப்பதற்கு இன்றைக்கு இருக்கின்ற நடைமுறை, நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற நடைமுறை, ஒரு 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 ஃபங்க்ஷன் அச்சீவர்ஸ் டே ஃபங்க்ஷன் சொன்னால் அது தவறு கிடையாது. மார்க்கத்துக்கு முரணில்லாத ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டும். அதிலே பேசப்படுகின்ற வார்த்தைகள் அல்லாஹ்வை மறந்த வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அதிலே பேசப்படுகின்ற வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தாண்டியதாக இருக்கக்கூடாது. அதிலே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த மார்க்கத்தை சீரழிக்கின்ற, இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்துகின்ற அம்சங்களாக அந்த அம்சங்கள் அமைந்து விடக்கூடாது. இந்த மாதிரியான அம்சங்கள் இல்லாமல் முடிந்த அளவுக்கு யாராவது ஒரு நிகழ்ச்சியை செய்வார் என்றால் அதில் பிரச்சனை கிடையாது. நம் சமூகம் அதற்கு கூட பழகவில்லை என்பது அந்த சகோதரர்களே. ஒரு சின்ன உதாரணம் கட்டாயம் இன்றைக்கு இந்த வகுப்பிலே சொல்ல வேண்டும் என்று நினைத்த ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன், உங்கள் ஊரோடு சம்பந்தப்பட்டதனால் சொல்லுகின்றேன். சாதாரணமாக இந்த நாட்டிலே கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நாங்கள் கண்டோம், இந்த நாடு முழுக்க ஒரு ஆள் நடந்துட்டு வந்தார். அதுக்கு பின்னால் ஒருத்தர் ஓடினார், இன்னொருத்தர் பைக் ஓடினார், இன்னொருத்தர் பைசிக்கிள்ல போனார், இன்னொருத்தர் இன்னும் கொஞ்ச நாள் தவண்டு போனாலும் போவார். நாட்டிலே ஒரு நாடை முழுக்க அப்படி சுத்திட்டு வந்தது. இது நாடுகான் பயணம் அல்ல. இப்னு பத்தூதா நாடுகான் பயணம் போனார். அது நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக போனார். ஏதாவது பிரதேசங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற தேடி போன வரலாறு அது. இது இருக்கிற ஊர், நல்லா தெரிஞ்ச ஊர்ல ரோட்ல கூகுள்ல மெப்ப போட்டுட்டு போன பயணம் இது. இது நடந்து போறார், கையில ஒரு கொடியை வைத்துக்கொண்டு நடந்து போற பிரபல்யமாகிறதுக்கு. அந்த இளைஞனை சொல்லுங்க, நான் பிரபல்யமாகிறதுக்காக தான் இதை செய்கிறேன், என்னுடைய யூடியூப் சேனலை பிரபல்யமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கின்றேன். அந்த இளைஞனை போட்டு படுத்தின பாடு, அவனுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு, அவன் போகின்ற இடம் எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் அவனை தூக்கி கொண்டாடி, கொள்கைவாதிகள் உட்பட அவனை தூக்கி கொண்டாடி என்னென்னமோ எல்லாம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இளைஞனுக்கு நேர்வழியை காட்டட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுற நேரத்தில் அதை தூக்கி பிடிப்பதற்கும் அதற்கென்று சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நம்முடைய சமூகம் தயாராக இருக்கின்றது. ஏதாவது ஒரு பாட்டு ஃபங்க்ஷன்ல தியாரில இருந்து யாராவது ஒரு ஆள் போய் ஏதாவது ஒரு பாட்டுகளுக்கு போட்டி நிகழ்ச்சிகள் நடக்குதுதானே இந்த டிவிகள் எல்லாம், இந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த பிள்ளைகள் அதிலே வெற்றி பெற்று விட்டு வந்து விட்டாருன்னு வைங்களேன், இந்த ஊர்ல நிச்சயமாக அந்த பிள்ளை கொண்டாடப்படுவார். உண்மையா இல்லையா? கொண்டாடப்படுவாரா இல்லையா? கொண்டாடப்படுவார்.
ஆனால் இதே ஊரில் இதே ஊரும் இந்த அண்டிய பிரதேசம் உங்களோட போல காட்ட விட்டு எல்லாம் உண்டு தானே, சரிதானே? இதே ஊர் இதே அண்டிய பிரதேசத்தில் இந்த வருடம் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ல ஒரு பிள்ளை குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், சரி, எஸ்எஃப்டியில், அதாவது சாரி என்னது பிஎஸ்டியில், பயோசிஸ்டமேட்டிக் டெக்னாலஜியில் அந்த பிள்ளை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ன்ற சாதாரண வேலை அல்ல. 3 பாடங்கள் செய்யுது, பிஎஸ்டி, எஸ்எஃப்டி, அடுத்தது ஐசிடி. இந்த 3 பாடங்களும் செஞ்சு 2.6க்கு மேல ஜட்ஜ் ஸ்கோர். சாதாரண ஜட்ஜ் ஸ்கோரும் அல்ல, 2.6க்கு மேல ஜட்ஜ் ஸ்கோர். இந்த ஊருக்கே மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஐலண்ட் ரேங்க் 6, சாதாரண ரேங்க் அல்ல, சூப்பர் மெரிட் அல்ல, டாப் 10க்குள்ள வந்த ஒரு மாணவி. அது போன்று இன்னும் ஒரு மாணவி ஐலண்ட் ரேங்க் 9, அந்த பிள்ளையும் 2.5க்கு மேல அந்த ஜட்ஜ் ஸ்கோர். இதே டெக்னாலஜி ஃபீல்ட்ல அந்த பிள்ளையும் சாதிக்குது. அது ஒரிஜினல் காட்டோவிட்ட பிள்ளை. இந்த பிள்ளைகள் சம்பந்தமாக இந்த ஊர்கள் எடுத்த நடவடிக்கைகளை சொல்றேன். அந்த 2 பிள்ளைகளுடைய பேரையும் அவருடைய ரிசல்ட்ஸையும் போட்டு ஒரு ஃபேஸ்புக் மெசேஜ், அந்த ஃபேஸ்புக் மெசேஜ் போகுது. அந்த ஃபேஸ்புக் மெசேஜ் போனதன் பின்னால கஹட்டோவிட்டையில உடுகொட பிள்ளையுடைய புகழை கஹட்டோவிட்ட பரப்பியது என்று சொல்லி கஹட்டோவிட்டோட உடுகொடைக்கு பிரச்சனை. அங்கிருந்து குழம்புகின்றார்களாம். அது எப்படி எங்கட ஒரு பிள்ளையை நீங்க உங்களோட சொல்லி கஹட்டோவிட்டையில இருந்து போட்டு விட்டார்கள். எப்படி பிரதேசவாதம்? இதற்கு பிரதேசவாதம், இதுக்கு தான் பிரதேசவாதம். இந்த விஷயங்களுக்கு நல்ல பிரதேசவாதங்கள் எல்லாம் வரும். சரி, அந்த ஒரு பிள்ளை, அந்த ஒரு மக்களும், இந்த ஒரு பிள்ளை, இந்த ஒரு மக்களும் அடுத்த தலைமுறைக்கு இனங்காட்டி இந்த மாதிரி நம்மால் உருவாக முடியும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததான்னு கேட்டால் அந்த வாய்ப்பு இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அந்த பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைச்சி போக போகுது. அதுல ஒரு மாணவியோடு நான் பேசினேன். அந்த மாணவியுடைய உள்ளத்தில் இருந்த ஆதங்கம், அந்த பிள்ளையால் என்னையாவது ஒரு வார்த்தை சொல்லணும்ன்றதுக்கு அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை என்னென்றால், எனக்கிட்ட வெளி மாவட்டங்கள்ல இருக்கிற நிறைய பிள்ளைகள் கால் பண்ணி, தாத்தா எப்படி படிச்சீங்க, என்ன மாதிரி செய்யணும், நாங்க எப்படி இது பண்ணினால் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு என்கிட்ட கேட்குறாங்க சார். ஆனால் வந்து எங்களோட ஊர்ல ஒரு பிள்ளைகளும் கால் பண்ணி என்கிட்ட கேட்டது கிடையாது. ஊருக்குள்ளே அவர்கள் இனங்காட்டப்படவே இல்லை. அவர்கள் படித்த பாடசாலையில் அவர்கள் இனங்காட்டப்பட்டார்கள். ஆனால் ஒரு ஊருக்குள்ளே அந்த பிள்ளைகள் இனங்காட்டப்படுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நிச்சயமாக அது போன்று பின்னாலே வரக்கூடிய பிள்ளைகள் உருவாகுவார்கள். அப்படி கல்வியிலே ஒரு எழுச்சி, சமூகத்தில் அதன் மூலமாக ஒரு புரட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சரியான குறைவு. இதே ஒரு பாட்டை படித்து அல்லது பாட்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இல்லாட்டி இங்க இருந்து ஒருத்தர் ரோட்டை நடந்து போனான்னு அவனை தூக்கி கொண்டாடுவதற்கு ஒரு சமூகமே இருக்கின்றது என்பது அந்த சகோதரர்கள். இதிலிருந்து எல்லாம் நாங்கள் வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னோம். எங்க போயிட்டுக்கிறவன் நமக்கே தெரிய, யார் யாரோ காட்டக்கூடிய கலாச்சாரங்கள், யார் யாரோ காட்டக்கூடிய அம்சங்களை எல்லாம் நம்மடன் நினைச்சு நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய தவறு. நம்மடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிலதை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அது சொல்கின்ற நேரத்தில் பால் போன்ற வெண்மையான ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டு விட்டு போகின்றேன். இதுல இரவு கூட பகல் போன்று வெளிச்சமானது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவ்வளவு வெளிச்சமான, அவ்வளவு அழகான, அவ்வளவு நேர்த்தியான ஒரு மார்க்கத்தில் இதுல இருக்கின்ற எந்த ஒரு கலாச்சாரமும் காலத்தால் எல்லாம் மாறாது. அன்றைக்கும் தாடிதான், இன்றைக்கும் தாடிதான். அன்றைக்கும் சொல்லாங்க முடிவாந்தது அது சிஸ்டம் தான், அதே சிஸ்டம் தான் இன்றைக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் மாறினதன் பின்னால் உங்கள் சிஸ்டத்தை இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள் என்கின்ற கலாச்சாரம் அல்ல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்குது. ஆக்குனர் 10 வருஷம் தான் தங்குது. அதுக்கு பின்னால் அந்த அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இளைஞர்களுக்கு நிகழ்ச்சி சேர்ற இந்த முடிவாடுற சிஸ்டம் இருக்குது. இந்த முடிவாடுற சிஸ்டத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட உதாரணங்கள் வந்து இந்த பெக்கம் கட்டுங்கிற கட். ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவன் இந்த பெக்கம் என்ற ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவன் எப்படி அந்த முடியை அமைச்சிட்டு வந்தானோ, அவன் ஃபுட்பால் அவன் எப்படி விளையாடுறான்ன்றதை பார்க்கறத விட அவன் உடம்பு எப்படி, அவன் முடியல எல்லாம் எப்படி இருக்கிறது தான் பார்க்கறது. ஏன்னா இவனுக்கு எப்படியும் ஃபுட்பால் விளையாடி அவனை மாதிரி வரையல, குறைஞ்ச முடியாவது செட் பண்ணி அவனை மாதிரி ஆகும் மட்டும் முயற்சி எடுக்கிறான். அதனால இந்த முடியை பெக்கம் என்று சொல்லி இப்படி ஒரு கோதி நடுவால் இப்படி கொம்பு வந்த மாதிரி ஒரு கட். இன்றைக்கு அந்த கட்டில் நாங்கள் உதாரணத்துக்கு எடுக்கிறது, ஏன்னா அப்படி ஒரு கட்டே இல்லை.
இப்போ உள்ள சில ஆட்களுக்கு அப்படி ஒன்று இருந்துச்சாண்டு இப்ப சிலர் நான் தான் அறிமுகப்படுத்துறோம்னு தெரியாங்க. அப்படி ஒன்று தெரிய இன்றைக்கு அதுக்கு வேற வேர்கள் எல்லாம் இருக்குது. நாய் மாதிரி, சரிதானே, பூனை மாதிரி, எலி மாதிரி, குரங்கு மாதிரி எல்லாம் இருக்குது, சரிதானே. ஒவ்வொரு மாதிரி அவர்களுடைய கட்டுகளை அமைத்து இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு கல்ச்சர் அப்படி போய்கொண்டிருக்கின்றது. அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த மாதிரி காலத்துக்கு அது மாறும். ஒரு காலத்துக்கு தான் இருக்கும், அதுக்கு பின்னால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த இயலாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கலாச்சாரம். ஒரு ட்ரெண்டுக்கு அது வரும். அந்த ட்ரெண்ட் முடிஞ்சதோட முடிஞ்சு. உடுப்புகளை பாருங்க, சில பெண் பிள்ளைகள் உடுப்புகளை செலக்ட் பண்ணுவாங்க, ஆண் பிள்ளைகள் உட்பட உடுப்புகளை செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரெண்டுக்கு ஓடிட்டு இருக்கு, அதுக்கு பின்னால முடிஞ்சு. இப்ப ஆண்கள் எல்லாம் தேடி திரிகிறார்கள். இந்த நிறைய மார்க்கெட்டிங் எல்லாம் மிக சிம்பிளாக நடந்து கொண்டிருக்கிறது. டபுள் பாக்கெட் ஷர்ட், இப்ப அது ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. அந்த டபுள் பாக்கெட் ஷர்ட்டை போட்டுக்கொண்டு அதுக்குரிய மாதிரி கையை மடிச்சுக்கொண்டு அப்படி நடந்து போனால் நாட்டுடைய ஜனாதிபதி மாதிரி ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி. அது ஒரு புதிய ட்ரெண்ட் ஒன்று போய்கொண்டிருக்கு. மிச்சம் சிம்பிளாக அந்த டபுள் பாக்கெட் ஷர்ட்டுகள் யாருக்காவது ஐடியா இருந்தால் எடுத்து வில்லுங்க, மிச்சம் சிம்பிளாக போகும், நல்லா மார்க்கெட் பண்ணலாம். டபுள் பாக்கெட் ஷர்ட்டை தேடி திரியுது. எப்படி போகுது உலகம் என்று பார்த்தீங்களா? எப்படி போகுது சமூகம் என்று பார்த்தீங்கன்னா, நம் சமூகம் தேடுது டபுள் பாக்கெட்டை. டபுள் பாக்கெட்டை போட்டாலும் ஒரு பெருமையை நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி உடுக்கிறதுல ஒரு ஆடம்பரம், ஒரு அவனுக்கு ஒரு தன்மை ஒன்று உருவாகின மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பிக்கினிய சகோதரர், இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு தான், அதோட அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் ட்ரெண்டுக்கு மாறுற கலாச்சாரம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த கொள்கைகள் எல்லாம் எல்லா காலத்துக்கும் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலக அழியும் வரைக்கும் எல்லாத்துக்கும், மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக உங்களை தான் அனுப்பி இருக்கணும் அல்லாஹ் தஆலா சொல்றார். அவ்வளவு அழகான ஒரு கல்ச்சரை கொண்ட இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நல்ல பண்புகளிலே இருக்கின்றீர்கள். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடுகள் எல்லாம் அப்படிப்பட்டது. சுமாமாவை கொண்டு வந்து இப்படி ஒரு தூண்ல கட்டி வச்சாச்சு. அவனை கொல்லுங்கள் என்று தான் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பிடித்து கொண்டு வந்த நபித்தோழர்கள் கூட கொல்லுவார்கள் என்று தான் நினைத்தார்கள். கட்டுங்கண்டாங்க, கட்டியாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் முதல் நாள் போய் கேட்டார், சுமாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா? ஏலாண்டு அவனுக்கு டைமுக்கு சாப்பாடு போகும், அவனுக்குரிய வேலைகள், பள்ளிவாசல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். 2வது நாள் சுமாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏலாது. திருப்பியும் அதே மாதிரி விட்டு விட்டார்கள். 3வது நாள் சுமாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்கள், இல்லை, அவுத்துட்ருங்க, அவுத்துட்ருங்க, சரி வர மாட்டேன், அனுப்பிவிட்டுருங்க. அவர் பள்ளிவாசல் இருந்து வெளியிலே போய் ஒரு நபித்தோழரை சந்தித்து, எனக்கு குளிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு இடம் காட்டுங்க. குளிப்பதற்கு இடம் காட்டப்பட்டது. போனார், குளித்தார். மீண்டும் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வுடைய தூதரை, இன்றைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, நீங்க தான். இன்றிலிருந்து எனக்கு ஆக பிடித்த ஒரு கேரக்டர் இருக்கும் என்றால் அது நீங்கள் தான். என்ன சொன்னார்கள், என்ன பிரச்சாரம் பண்ணார்கள், அந்த கலாச்சாரத்தை கண்ணால் பார்த்தார்கள். இது அல்லவா கலாச்சாரம், இது அல்லவா நடைமுறை, இது அல்லவா மனிதத்தன்மை, இதில் அல்லவா எல்லாம் இருக்கின்றது என்று அதை பார்த்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது போன்ற இந்த முஸ்லிம் சமூகம் இந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்தினால் மற்ற சமூகம் நம்மை, அதாவது அந்த மக்கள் நம்மை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், என்னிடத்திலே சொன்னார்கள், இஸ்லாம் சதக்காவை பற்றி என்ன பேசுகின்றது என்பதை பற்றி பேசுங்கள். ஒரு மேடை ஏறி ஒரு பாடசாலையுடைய நிகழ்வு, அந்த பாடசாலையுடைய பில்டிங் ஃபங்க்ஷன், அந்த பில்டிங் கட்டுறதுக்காக வேண்டி சதக்கா சேர்க்கணும், சதக்காவுடைய முக்கியத்துவம், பாடசாலைகளுக்கும் நீங்கள் சதக்கா கொடுக்கலாம் என்பது சம்பந்தமா பேசுங்கள் என்றார். நான் சொன்னேன், இருக்கிறது தான் பேசுவேன், நீங்க சொல்றது பேசுறேன், இருக்கிறத பேசுறேன்னு நானும் போயிட்டேன். பாடசாலையுடைய நிகழ்வு தானே என்று சொல்லி போட்டுட்டு நானும் ஒரு ஷர்ட் ட்ரவுசர் கொடுத்துட்டு போமான்னு யோசிச்சுட்டு கூட, இல்லை மார்க்கத்தை தானே பேச கூப்பிட்டு இருக்கிறாங்க, எனவே எனக்கு ஒரு மார்க்க ஒரு ஒழுங்கு இருக்கட்டும்னு சொல்லி தோப்பையும் போட்டுக்கொண்டு அந்த இடத்துல போய் நின்றேன். அந்த இடத்துல போய் இருந்தால் அந்த ஸ்டேஜில் ஏறும்போதே ஒரு பாடல், ஒரு சிங்கள பாடல், அந்த பாடலுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அதை கொடுத்து அந்த மியூசிக் எல்லாம் போய் கொண்டிருக்க அந்த பிள்ளை பாட்டு படிக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு மார்க்க சம்பந்தமான ஒரு சிறப்புரை காத்து கொண்டிருக்கின்றது, சிறப்புரை காத்து கொண்டிருக்கின்றது.
அல்லாஹ் பாதுகாத்தான் அந்த மேடையை. நான் ஷூரா பேசுறேன்னு தான் இருந்தேன். ஆனால் நான் பேசுவதற்கு முன்னாலேயே அது வேற வழியால் அந்த அதிபர்மாருக்கு கிடைத்து அது பிழை என்று சொல்லி அந்த பிழை நிறைய உலமாக்கள் இருந்தார்கள். அது பிழை என்று சுட்டிக்காட்டி அந்த பிழையை அந்த மேடையிலே அவர்கள் வாபஸ் வாங்கினார்கள். அந்த பிள்ளையை மீண்டும் அந்த பாடலை படி எந்த மியூசிக்கும் கிடையாது. அந்த பாடலை சும்மா படிச்சுட்டு போகணும்னு சொல்லி சும்மா அந்த பாடலை படிக்க வைத்தார்கள். ஆனால் அந்த பாடலும் நல்ல பாடல் அல்ல. ஆனால் ஒரு இடத்துலயாவது திருத்தி கொண்டார்கள் தானே. அந்த இடத்தை பற்றி நான் பெருசாக பேசவில்லை. அந்த இடத்துல நான் கண்ட ஒரு அம்சத்தை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். அதாவது டிப்யூட்டி ஜோனல் டைரக்டர், அந்த பிரதேசத்துக்குரிய டிப்யூட்டி ஜோனல் டைரக்டர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அந்த சகோதரர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு சகோதரர், இன்னும் 2 வருஷம் ரிட்டையர் ஆகக்கூடிய அளவில் உள்ள ஒருவர். அவர் அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்து ஒரு பிரசன்டேஷன் செரமனி நடக்குது. அதில் சில அச்சீவ்மெண்ட் செஞ்ச பிள்ளைகளை ஏறுகின்றார்கள். பெண் பிள்ளைகள் ஏறுற நேரம் ஃபுல் ஹிஜாபோட ஏறுதுகள். அந்த பிள்ளைகள் ஏறினோடனே அந்த மனுஷன் இப்படி கொஞ்சம் பின்னுக்காகத்தான் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கின்றார், அந்த கிஃப்ட்டுகளை கொடுக்கிறார். அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பார்கள்? அந்த பிள்ளைகளுக்கு பக்கத்தில் போய் அந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தோளிலே தட்டி அந்த பிள்ளைகளுக்கு கை குலுக்கி தலையை தடாவி விட்டு அவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள். நம் கலாச்சாரத்தை நாங்கள் பிசகாமல் அந்த இடத்துல நடைமுறைப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சி நம் மீது ஒரு மரியாதையை தான் அந்த இடத்துல கொண்டு வந்தது. தள்ளி நின்று கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அந்த மரியாதை வரும். நாங்களாக இருந்தாலே இந்த நாட்டிலே சமத்துவத்தோடு வாழலாம். நாங்கள் அடுத்தவர்களாக மாற வேண்டிய தேவை கிடையாது. நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கலாச்சாரம், இந்த வருஷம் பாருங்க வேணும்னா இது மிக பாரதூரமாக போகக்கூடிய ஒரு நிலைமை. மஸ்ஜிதுகள் எல்லாம் அதற்குரிய இடமாக மாறும். வெசாக்கில் தன்சல் கொடுக்குது. வெசாக்கில் என்னதுக்காக தன்சல் கொடுக்குறாங்க? சகஜீவனைக்காக வேண்டிய மக்களோடு ஒரு சுகவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த நாட்டிலே எல்லாரும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஃபங்க்ஷனில் நாங்களும் கொடுத்தால் அந்த ஒரு சகஜீவனையோடு வாழலாம் என்று சொல்லி இதெல்லாம் புத்திக்கு ஏற்புடையாது. வெளியில பார்க்கிற நேரத்தில் அது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்து சமாளிச்சு போற மாதிரி தெரிந்தாலும் அது சமாளிப்பல்ல. அதன் மூலமாக மதங்களுக்கு இடையில முருகல் தான் வரும், பிரச்சனை தான் வரும். ஆனால் அதை மரங்களுக்கு இடையில நல்லிணக்கம் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம் சமூகம், நம் கலாச்சாரம் எங்க போனது? ஷிருக்கு செய்ய முடியுமா? ஷிருக்குக்கு ஆதரவாக இருக்க முடியுமா? ஷிருக்குக்கு நாங்கள் பண உதவி கொடுக்க முடியுமா? இதுல எதுவும் செய்ய முடியாது என்கின்ற அளவிலே நாங்கள் இருக்கின்ற நேரத்திலே அதற்கான ஒரு முயற்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நல்லிணக்கம் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி கலாச்சாரங்கள் எதுவுமே தேவையில்லாத அளவுக்கு ஒரு அழகான கலாச்சாரம் தான் நம் கலாச்சாரம். அதை நடைமுறைப்படுத்தினாலே மற்ற மக்களிடத்தில் ஒரு மரியாதை வரும். இவர்கள் வித்தியாசமான மக்கள், இவர்களிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கின்றது, நல்ல குணம் இருக்கின்றது, நல்ல வியாபாரம் இருக்கின்றது. வருவதற்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 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 சிங்கள ப்ரொஃபசர் ஒரு காலத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அவர் எழுதுகின்றார், அதாவது 1000 years of ethnic harmony of Muslim society என்று சொல்லி, முஸ்லிம் சமூகத்துடைய 1000 வருடம் பழமையான, அதாவது அவர்களிடத்தில் இருந்த நல்ல கலாச்சாரம் அல்லது நல்ல குணம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன், நல்ல அம்சங்கள் என்பது தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது. அந்த புத்தகத்திலே முஸ்லிம்கள் தான் ஒரு காலத்திலே நம்பிக்கையானவர்களாக இந்த நாட்டிலே இருந்திருக்கின்றார்கள். ஏன்னா இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தியது முஸ்லிம்களாக, அதாவது எல்லாரும் நம்ம நாட்டு ஆக்கள் தான். எப்படி பௌத்த மதத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான், இந்த நாட்டு மக்கள் தான், இந்த நாட்டு பூர்வ குடிகள் தான். ஆனால் முஸ்லிம் என்று வருகின்ற நேரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ராஜாக்களுக்கு, அதே நேரத்தில் இங்கிலீஷ்காரர்களுடைய அவர்கள் கவர்னர்களுக்கு, இந்த மாதிரியான ஆக்களுக்கு எல்லாம் வைத்தியம் பார்த்தது நாங்கள் தான். இந்த வைத்தியம் சும்மா பார்க்கல சகோதரர்களே. ஒரு வைத்தியத்தில் எப்போ போவோம்? இவர் கொஞ்சம் குழப்பம்னா போகவே மாட்டோம். ஏன்? அந்த நம்பிக்கை. இவரிடத்துல மருந்து எடுத்தால் அந்த மருந்து சரியா தருவார் என்று இருந்தால் தான், வைத்தியராக இருந்தால் கூட நாங்கள் மருந்துக்கு போவோம். அந்த காலத்திலே ராஜாக்கள் கொலை செய்யப்பட்டது இந்த மாதிரியான வைத்தியர்கள் மூலமாகத்தான். மருந்து என்ற பெயரில் விஷத்தை கொடுத்து கொன்று விடுவார்கள், அவர்கள் தப்பி விடுவார்கள். லேசாக கொலை செய்வதற்கு இருந்த வழி. அவர்கள் நம்பிக்கையானவர்களை தான் வைத்தியர்களாக வைத்துக் கொண்டார்கள். எடுத்து பார்த்தால் முஸ்லிம்கள் தான் வைத்தியர்கள். அவ்வளவு நம்பிக்கையான மக்களாக இருந்தார்கள், வியாபாரத்தில் நாணயமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்ததனால் அந்த மக்களிடத்தில் ஒரு நாணயமும் ஒரு பண்பாடும் ஒரு நலவும் இருந்தது. மக்களும் அவர்களை போற்றுகின்ற அளவிலே இருந்தார்கள், மரியாதை வைக்கின்ற அளவிலே இருந்தார்கள். இன்றைக்கு அடுத்தடுத்த கலாச்சாரங்கள் இருந்து நாங்களும் இறக்குமதி செய்ய போய் நம் கலாச்சாரம் எது என்று கூட தெரியாத அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறியதனால்
இன்றைக்கு மதிக்கப்படாத ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிவிட்டது என்ப அந்த சகோதரர்களே. அந்த நிலைமை மாற வேண்டும் என்ற நம் கலாச்சாரம் நமக்கு பெருமதியானது. அதை நடைமுறைப்படுத்துவது நமக்கு கேவலம் அல்ல. அதை நடைமுறைப்படுத்துவதை ஒருவர் கேவலமாக பார்க்கின்றார்கள், இன்றைக்காவது ஒரு நாள் அவரை அவர் புரிந்து கொள்வார் என்று நினைக்க வேண்டும். நான் என்பதற்காக சொல்லவில்லை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்பதற்காக வேண்டி இதை சொல்லுகின்றேன். இந்த இடத்திலே சொல்லுகின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக, நான் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது இந்த யூனிவர்சிட்டியில ரெக்கிங் நடக்கும் இல்லையா? அந்த ரெக்கிங் உடைய சில ரூல்ஸ் இருக்குது. முதலாவது யூனிவர்சிட்டிக்கு வரும்போது ஷர்ட் இன் பண்ணி ஷூ போட்டு ஷேவ் பண்ணி தான் வரணும். ஃபுல் ஷேவ்ல வரணும். ரெக்கிங் அந்த ரெக் பண்ற செகண்ட் இயர் ஆக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் பார்ப்பாங்க, ஷேவ் பண்ணி நீட்டா வரணும் அப்படின்னு. அவன் இருப்பான் குப்பை மாதிரி. சரி, நீ நீட்டா வரணும்னு ஃபர்ஸ்ட் இயருக்கு சொல்லுவாங்க. ஃபுல் ஷேவ் பண்ணி தான் வரணும். அப்போ நான் ஷேவ் பண்ணல, நான் போனேன். யூனிவர்சிட்டிக்கு உள்ளுக்கு போன உடனேயே ஒரு 2-3 சீனியர்ஸ் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு ஐ ரவுலன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவனுக்கு விளங்கப்படுத்தேன், மேக்கு அப்படியே ஆகம் மேக்கு இவத் கரண்ட பே மே பரண்ட மூ இவத் கரலனே அப்படின்னு கேட்குறேன். மூ ஷேவ் கரலனே அதோடய ஒன்று உட்கார்ந்து இருக்குது நம்மடது, சரிதானே? மூ ஷேவ் கரலனே. அப்போ அவன் பாஞ்சிக்கிட்டு சொல்ல நே பச்சங் ஊக்கரனைக்கு ஹரியன் மம வேறதி ஊ ஹரியன் குறைஞ்ச அதையாவது சொல்றதுக்கு இருந்தா அவருக்கு மம வேறதி ஊ ஹரியன். அப்போ என்ன காட்டி ஹரி அது நான் ஷேவ் கரண்ட் சொன்னேன். அப்போ அவனுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தி கரண்டைக்கு மேலே உடுத்ததுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நான் பேத்துட்டேன். போனதன் பின்னால ஒரு கட்டம் வருகிறது, ஒரு பெரிய ஒரு கும்பல் உட்கார்ந்து இருக்கு சீனியர்ஸ். இப்போ அந்த சீனியர்ஸை கடந்து ஒரு ஃப்ரெஷராக நான் போய்கொண்டிருக்கிறேன். ஒருத்தன் கூப்பிட்டு மீ வரீங்கன்னு கூப்பிடுறான். அப்போ கூப்பிட்டோன்னா கிட்ட போனால் எது ராவுல கப்பினத்து உட்காந்து அப்படின்னு அந்த பக்கத்தில் அந்த முதல் நாள் என்ன விசாரிச்சவன் இருக்கிறான். அவன் சொல்ல ஓகே அத்தாரப்பா மச்சான் ஓகே ஓகே ஆகம் அப்படின்ட்டு அவன் பாதுகாக்கிறான் நம்மளை. நம்ம அதுக்கு ஷேவ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கருத்தையும் நம்மளுடைய ஆதங்கங்களையும் நம்மளுடைய மனதிலே இருக்கின்ற நலவுகளையும் அவர்களிடத்துல சொன்னால் போதும், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த கல்ச்சரோடு அவர்களும் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம். நம்ம கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக அவர்களுடைய நிலைமைக்கு நாங்கள் போவதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஃபுல்லா ஷேவும் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போய் நின்றாத்தான் நமக்கு மதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல சகோதரர்களே. நம்ம அடையாளம். அந்த வைத்தியராக இருந்து கொண்டு நம்ம அடையாளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒரு என்ஜினியராக இருந்து கொண்டு நம்ம அடையாளத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. என்றால் இது நமக்கென்று நாங்கள் தெரிவு செய்த அடையாளம் அல்ல, இது நமக்கென்று ஏக இறைவன் தெரிவு செய்த அடையாளம். அவன் ஒரு தூதரை கொண்டு நமக்கு சொல்லி தந்த அடையாளம். அந்த அடையாளம் என்பது நமக்கு மிக பெருமதியானது. அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த அடையாளம். ஒரு மதிக்கத்தக்க மனிதரிடத்திலிருந்து வந்த அடையாளங்களையே நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு பாடுபடுகின்றோம், எவ்வளவு கண்ணியமாக நினைக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த அந்த அடையாளத்தை நடைமுறைப்படுத்துவது நமக்கு என்ன கண்ணிய குறைச்சல் வந்தது சகோதரர்களே? இதையெல்லாம் நாங்கள் கண்ணியமாக நினைக்கக்கூடிய ஒரு காலம் வர வேண்டும். பெண்களுடைய ஆடை தான், அந்த ஆடை அமைப்பிலே மாற்றம் வரக்கூடாது. அது எனக்கு அல்லாஹ் தஆலா தந்த கண்ணியம் என்பதை உணர்கின்ற அந்த தன்மைகளை, அந்த கருத்துக்களை நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கொண்டு போய் போட வேண்டும். அது போடப்படுவது கிடையாது. கையிலே போனையும் கொடுத்து விட்டோம். அந்த போனையும் வைத்துக் கொண்டு வேறு வேறு விதமாக ஆடைகளை அணிகின்ற கலாச்சாரங்களை பார்த்து அது போன்றே ஆடை அணிகின்றார்கள். அதை விட்டுவிட்ட பெற்றார்களாகவும் அப்படியே நாங்கள் ஆகிவிட்டதனால் ரோட்டில் நடந்து போகின்றார்கள். என்னண்டு இல்லாமல் எங்க போகின்றது நம்முடைய சமூகம் என்று தெரியாமல். எனவே கலாச்சாரம் என்பது மிக முக்கியமானது என்பது சகோதரர்களே. இந்த கலாச்சாரம் இந்த மார்க்கத்திலே எந்த இடத்துல போய் லிங்க் ஆகுதுங்கிற லிங்கையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் சில வேளைகள் அது நமக்கு பெருமதியாக இருக்கு. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்துல, வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. இந்த வணங்குவதற்காக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ற இடத்துல இருக்கிற அரபு வார்த்தை யஅபுதுன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த யஅபுதுன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது அபுதுங்கிற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அர்த்தத்தை லேசா வழங்குறதுக்காக சொல்றேன். அபுது என்றால் என்ன? அடிமை. என்ன எல்லாருக்கும் தெரியும். அப்ப யஅபுதூன் என்று சொன்னால் அடிமையாக இருத்தல் என்று அர்த்தம். இப்ப அந்த குர்ஆன் வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு அடிமைகளாக வாழுவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கிற நோக்கம் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நமக்கு ஒரு சதுரம் போட்டு காட்டினார் அல்லாஹ்வுடைய தூதர். நம் சதுரம் என்ன சைஸ்ன்னு நமக்கு தெரியாது.
எந்த நேரத்தில் நம் மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது. பாதையில இறங்கி போகின்ற நேரம் வயது வித்தியாசம் இல்லாமல் மரணம் வருகின்றது. சும்மா உட்கார்ந்துக்கிறான் 18 வயசு பிள்ளைகள், 19 வயசு இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக்கில் மரணிக்கின்றார்கள் சோதர்களே. ஹார்ட் அட்டாக் எல்லாம் 50 60 தாண்டினால்தான் ஒரு காலத்திலேயே அது ஒரு நோயாகவே கருத்தில் கொள்ளப்படும். இன்றைக்கு 18 19 20 வயசு பிள்ளைகள் எல்லாம் ஹார்ட் அட்டாக்கில் மரணிக்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலம், அதிகமான மரணங்கள் நிகழும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதையெல்லாம் சர்வசாதாரணமாக கண்ணிலே காணக்கூடிய ஒரு காலம். இந்த மாதிரியான காலத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் முடியலாம், அதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். இது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு தந்தது அடிமையாக வாழ்வதற்கு. இதை விட நீண்ட ஒரு வாழ்க்கை கபருக்குள்ளே வாழப்போகின்றோம் சகோதரர்களே. அதுதான் நீளமான வாழ்க்கை. இது சின்ன வாழ்க்கை. ஆக கூடினா 60, மேக்சிமம் போனா ஒரு 70. இதுல எத்தனை பேர் 100ஓட வாழ்வீங்கன்னு கையோசத்துங்கன்னு சொன்னா கூட நம்ம ரெடி இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஒரு 70 80 தாண்ட போல ஆக்கள் பற்ற பாட்டை பார்த்தால் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கிறதும் சமூகத்துக்கு பாரமாக இருக்கிறதும் எல்லாரும் அருவருக்கத்தக்க நிலைமைக்கு போறதையும் பார்த்தால் எனக்கு என்ன இந்த 80 வானாம் என்று நினைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு 80கள் எல்லாம் இருக்குது. முந்தி மாதிரி அல்ல. முந்தி 100 திரகாத்திரமா இருந்துச்சு. இன்னைக்கு 80 குழப்பம், 60 குழப்பம், 80 எங்க 60 குழப்பம். 60 போதும் என்ற நிலைமை தான் இப்ப இருக்குது. 60 வருஷ வாழ்க்கை இந்த உலகம் என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 60 வருஷம் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு கபருக்குள்ள எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதுதான் சகோதரர்களின் நீளமான வாழ்க்கை. இது ஒரு சின்ன வாழ்க்கை. வந்தது என்னத்துக்கு? அல்லாஹ் சொல்றான், அவர் நீங்கள் அடிமைகளாக இருக்கணும் என்றதுக்காக நான் அனுப்பியிருக்கிறேன். அடிமை என்றால் என்ன? அடிமைக்கும் ஒரு சுதந்திரமானவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? நான் ஒரு அடிமை என்றதுக்கும் நான் ஒரு சுதந்திரமானவன் என்றதுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசமே, நான் ஒரு அடிமையாக இருந்தால் எஜமானிடத்திலே கேள்வி கேட்க முடியாது. நான் ஒரு சுதந்திரமானவன் என்றால் என் எஜமானிடத்திலே நான் கேள்வி கேட்கலாம். எஜமான் என்ற ஒருத்தனே இல்லை, என்ன ஒருத்தர் கட்டுப்படுத்துறான்னா ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். அதை எடுத்து அங்கவை ஏன் என்று கேட்கலாம். அடிமையா இருந்தா ஏன் என்று கேட்கப்படாது. கை தலையில பெட்ரோலை ஊத்து கொளுத்துன்னு சொன்னால் அடிமையாக இருந்தால் ஏன் கொளுத்தணும் என்று கேட்க இயலாது. அதுதான் அடிமை என்றது. அல்லாஹு தஆலா நம்மை சொல்லுவது அடிமைகளாக வாழ்வதற்கு. அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்ம அதுக்கு தான் படைச்சிருக்கிறார். அது எப்படி அடிமைகளாக வாழ்றது? அல்லாஹ் ஒரு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லித்தர நபியை கொண்டு. அந்த கலாச்சாரம் நமக்கு உள்ளத்துக்கு நெருடலாகவோ அல்லது விருப்பம் இல்லாத மாதிரியோ அல்லது காலத்துக்கு செட் ஆகுது இல்லை என்கிற மாதிரி அது செட் ஆகும். ஆனா அந்த மாதிரி செய்தான் காட்டுவானே, அந்த மாதிரி இருந்தால் கூட நான் யாரு? அடிமை. என்ற வேலை என்ன? சொன்னதை கேட்கிறது. என்ன சொன்னது? நபியை கொண்டு அல்லாஹ் எப்படி வாழணும்னு சொன்னான். ஒவ்வொன்றையும் சொன்னான், எல்லாத்தையும் சொன்னான். இல்லாட்டி எல்லாத்தையும் சொல்லிக்க தேவையில்லை சோதரர்கள். இந்த மார்க்கம் தானே ஒரு சம்பூர்ணமான மார்க்கமா இருக்குது இந்த உலகத்துக்கு மேல. என்ன இல்லைன்னு சொல்லுங்க? எல்லாம் இருக்குது. ஒரு மனிதன் எப்படி தூங்கணும் என்று இருக்குது, சாப்பிடணும் என்று இருக்குது, அவன் எப்படி பாதையில் நடந்து போகணும் என்று இருக்குது, ஒரு 4 பேரோட எப்படி நடந்து கொள்ளணும் என்று இருக்குது, பக்கத்து வீட்டானோட விஷயத்தில் அவனுடைய நிலைமை என்ன, அவன் வியாபாரம் எப்படி செய்யணும், அதில் லாபம் எப்படி வைக்க வேண்டும், அவன் எதை வியாபாரம் செய்ய வேண்டும், எதை வியாபாரம் செய்யக்கூடாது, வட்டி என்றால் என்ன, எல்லாத்தையும் சொல்லி தந்த ஒரு மார்க்கம் எங்க இருக்குது? ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்தார். நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்கப்படுகின்றது. ஒரு துவா புத்தகத்தை தூக்கி காட்டு. அந்த துவா புத்தகத்துல இதை கொண்டா நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பெண் சொன்ன விளக்கம், இந்த துவா புத்தகத்தை பிரட்டி வாசித்தேன், இதிலே ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்வில் எங்கெல்லாம் துவா ஓதணும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் அவன் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி கொடுக்கிறது தானே ஒரு சம்பூர்ணமான மார்க்கமா இருக்கும். என் மதத்தில் அது கிடையாது, நான் இருந்த மதத்தில் அது கிடையாது. ஆனால் இதை கண்ட உடனேயே இது அல்லவா சரியான விளக்கம், இது அல்லவா சரியான வழிகாட்டல் என்று சொல்லி இதை நான் ஏற்றி இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொல்லுவேன். ஒரு துவா புத்தகம் மாத்துது சோதரர்களே. அப்படி கலாச்சாரம் நம்மளோட கலாச்சாரம். எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த ஒரு கலாச்சாரம். எல்லாவற்றையும் நபியை கொண்டு ஏன் அல்லாஹ் சொல்லி தந்தான்? நம்மள ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான், இல்லாம கஷ்டப்படுறதுக்காக வேண்டிய அல்ல. ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு ஒரு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு கொண்டு வந்து சேர்த்திருப்பது, அது அப்படியே கேள்வி கேட்காமல் பின்பற்றி. எப்படி? கேள்வி கேட்டு பின்பற்றி அல்ல, கேள்வி கேட்காம பின்பற்றி. எல்லா விஷயத்திலும் தொழுகின்றோம், கேள்வி கேட்கிறோமா, ஏன் 5 நேரம் தொழணும் என்று யாராவது கேட்டிப்போமா? கேட்கக்கூடாது. 5 நேரம் தொழுனா 5 நேரம் தொழணும்.
ரமலான் வந்தா நோம்பு பிடி. ஏன் நோம்பு பிடிக்கணும்? இறையச்சம் உள்ளவனா மாறுது இல்ல, நான் இறையச்சம் உள்ளவனா ஆயிக்கிறேன்னு சொல்லலுமா? நமக்கு அப்படி சொல்லல. அது அடிமை என்று சொன்னால் இறையச்சம் ஆகிறதுக்கு நீ நோம்பு பிடிச்சுத்தான் ஆகணும். ஹஜ்ஜுக்கு போன ஹஜ்ஜுக்கு போய்த்தான் ஆகணும். அதே போன்றுதான் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்றால் அப்படித்தான் அணிய வேண்டும். தாடி வளர்க்கப்பட வேண்டும் என்றால் அப்படித்தான் வளர்க்கப்பட வேண்டும். கரண்டுக்கு மேல் தான் உடுக்கப்பட வேண்டும் என்றால் அப்படித்தான் உடுக்கப்பட வேண்டும். இன்னதான் நம்முடைய கலாச்சாரம் என்றால் அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். கேள்வி கூட கேட்கலாத அளவுக்கு அதுதான் இந்த உலக வாழ்க்கை. எனவே இந்த கலாச்சாரம் என்பது சும்மா சிம்பிளான விஷயம் நினைக்காதீங்க. இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதே இந்த உலக வாழ்க்கையுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது. எனவே இந்த உலக வாழ்க்கையுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுக்கு அடிமைகளாகவே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தால் அதை அப்படியே பின்பற்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் சகோதரர்கள். இதற்குரிய தீர்வு கட்டாயம் கலாச்சாரங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அறிவூட்டப்பட வேண்டும். நம் சமூகத்திடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அந்த தாவாவை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். ஆடையில நம் கலாச்சாரம் என்ன? அந்த கலாச்சாரம் இஸ்லாம் புத்தகத்தில் இல்லை சகோதரர்களே. இஸ்லாம் புத்தகத்தில் தெளிவில்லை. சும்மா அப்படி தடை விட்டு போட்டு போயிருக்குது. வேணா வாச்சு பாருங்க. அப்படி மேலால தடை விட்டு போட்டு போயிருக்குது. எப்ப வாரி இஸ்லாம் புத்தகத்தில் இஸ்லாம் டீச்சர் நானண்டா கண்டு படிப்பிக்கிற வாட நஜீஸ் தான். அந்த நஜீசத்தான் மாறி மாறி ஒவ்வொரு வருஷமும் படிப்பிக்கிறது. கூடுதலான விளக்கங்கள் அதிலே தான் கொடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லல, கொடுக்கப்பட வேண்டும். கட்டாயம் தேவையான அம்சம் தான். ஆனா அது மட்டும்தான் இஸ்லாத்துல இருக்குதல்ல. நிறைய பிள்ளைகள் இஸ்லாத்திலே எடுப்பதற்காக வேண்டித்தான் படிக்கிறார்கள். ஒரு பாடசாலையில ஒரு ஊரில் போய் நான் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சகோதரத்திலே சொன்னேன், குறைந்தது இஸ்லாம் பாடமாவது நம்ம ஸ்கூல்ல மிச்சம் இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, அதை சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டார், எங்களோட ஸ்கூல்ல இந்து பிள்ளைகளும் இஸ்லாத்திலே எடுக்கிறார்கள். அவர்களை எடுக்க வைத்த அந்த இஸ்லாம் புத்தகம் இஸ்லாத்திலே விளக்கத்தை கொடுத்து இஸ்லாத்துக்கு வரவழைக்கவில்லை. ஆனால் எடுக்க வைத்தது. பாடமாக்குகின்றார்கள், எல்லாத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்கின்றார்கள், எக்ஸாமை எழுதுகின்றார்கள், எடுக்கின்றார்கள். இஸ்லாத்திலேயே எப்படி எடுக்கலாம் சகோதரர்கள்? இஸ்லாத்தில் உள்ள அவ்வளோத்தையும் படிச்சு அவ்வளோத்திலையும் விளக்கம் எடுத்து அவ்வளோத்தையும் எழுதினாத்தான் இஸ்லாத்திலே எடுக்கலாம். நம்மளாம் இஸ்லாம் பேப்பர் செய்யாதாக்கலாம். பார்ட் 1 பேப்பர்னா அடிச்சுட்டு போட்டு பேத்துடலாம். அது 40 மார்க்ஸ் தானே வரும். மிச்சம் 60 மார்க்ஸ் பாட்டுள்ள எடுக்கணும். பாட்டுள்ள எடுக்கணும், விளக்கம் எழுதணும். தெரியும் தானே இந்த கேள்விகள் எல்லாம். ஒவ்வொரு கேள்விக்கும் பந்தியாக விளக்கம் எழுதணும். அந்த விளக்கங்களை எழுதி அந்த பிள்ளைகளே எடுக்குது. அந்த விளக்கங்கள் எழுதி அந்த பிள்ளைகளையே எடுக்கிறதுக்கு தானே இஸ்லாம் புத்தகமும் இருக்குது, கற்பித்தல் முறையும் இருக்குது. இஸ்லாம் போய் சேருதில்லை. அப்ப பள்ளி வாசல்களுடைய கடமை அது. அந்த இஸ்லாத்தை கொண்டு போய் அந்த மக்களிடத்திலே சேர்ப்பது. சின்ன சின்ன லீஃப்லெட்டுகள், சின்ன சின்ன வாராந்த வெளியீடுகள், சின்ன சின்னதாக இலவச வெளியீடுகள், சின்ன சின்ன செமினார்கள், பிள்ளைகளை இளைஞர்களை அல்லது இளமை பருவத்தில் இருக்கின்றவர்களை அழைத்து சினிமாவுடைய கொடூரங்கள், அதில் இருக்கிற பாதிப்புகள், அதன் மூலமாக கலாச்சாரங்கள் சீரழிகின்ற விதம், இந்த மாதிரியான அம்சங்களை சின்ன 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 சின்னதாக பொக்கெட் ப்ரோக்ராம்ஸாக செய்து அந்த பிள்ளைகளுக்கும் சலிப்பு தட்டாமல் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் வார அந்த மிச்சம் தேவையில்லை. மகரிபுக்கு பின்னால் அவ்வளோ பேரும் அப்படியே இருங்க, கொஞ்ச நேரம் நான் சொல்லிவிட்டு போகின்றேன் அப்படி சொல்லக்கூடிய உலமாக்களை இந்த இடத்துல எடுத்து ஒரு 15-20 நிமிஷம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, பெண் பிள்ளைகள் வீட்டிலே இருக்கின்றார்கள் அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, பெண் பிள்ளைகள் அலைமோதி போகக்கூடிய டியூஷன் கிளாஸஸ் எத்தனையோ இருக்கின்றது. அந்த டியூஷன் கிளாஸஸ்ல பொறுப்புதாரிகளை கொஞ்சம் சந்தித்து ஒழுக்க சீர்கேடுகள் இல்லாமல் நம்முடைய டியூஷன் கிளாஸஸ்களை செய்வதற்கான வழிமுறைகளை செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறைகள் இப்படி இருந்தது, இதுகள் எல்லாம் இந்த இடத்துல இப்படி நடைமுறைப்படுத்துவோம். இதில் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்களோடு சேர்ந்த அந்த பிள்ளைகளை ஒழுக்கம், என்ன ஒழுக்கம் சிதைகிற இடம் அதுதான் சகோதரர்கள். இந்த டியூஷன் கிளாஸஸ் தான். எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருது. அந்த ஃப்ரீடம் மிச்சம் சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு போறாங்க பிள்ளைகள். அப்படி எல்லாம் இல்லாமல் அந்த இதுகள் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய இடமாக மஸ்ஜிதுகள் மாறணும். ஏன்னா இதெல்லாம் விசாலமான ஊர் அல்ல. எங்களை போனாலும் அந்த இடத்துக்கு தான் திருப்பி வந்து சேரணும். இதுக்குள்ளால அப்படியே போனாலும் இடத்த வந்து சேர வேண்டியது. அதுக்குள்ளால அப்படி போனாலும் திருப்பி இங்க வந்து சேருது. எங்களை சுத்தினாலும் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ற அளவுக்கு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல ஏன் நாங்கள் அந்த நடைமுறையை செய்ய முடியாது? சின்ன சின்ன செலக்ட் பண்ணி ஒரு 5 பேரை வந்தாலும் பரவாயில்ல, அந்த 5 இளைஞர்களையும் வச்சு அவர்களுக்கு செஞ்சுட்டு நாளைக்கு வரப்போ ஒரு ஆளை கூட்டிட்டு வா. அந்த 5 10 ஆகும், 10 15 ஆகும், 15 20 ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா வளரட்டும். உணர்வூட்டிக் கொண்டே இருப்போம், சொல்லிக்கொண்டே இருப்போம், சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு பயான் இது மாத்தேல. அப்படித்தான் இருக்கின்றது உலகம். வழக்கில் ஃபைனதிக்ரா தன்கோல் முமின் என்று சொல்ற குர்ஆன் வசனம் நமக்கு இறங்குச்சு. நம்மள்டையா சொல்ல சொன்னா அல்லாஹ்? யாருக்கு சொல்ல சொன்னது? சஹாபாக்களுக்கு இறங்கின வசனம். சஹாபாக்களுடைய காலத்தில் இறங்கிய வசனம். அவர்களும் அந்த வசனத்தை ஓதினார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பித்தார்கள்.
எனவே அந்த 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 மக்களுக்கே அல்லாஹு தஆலா அதை ஞாபகம் ஊட்டுமாறு சொன்னான். நமக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயம் அது. ஒரு பயான்ல இருந்துட்டு போக்குள்ள நம்மகிட்ட ஒரு புத்துணர்ச்சி வருதா இல்லையா? அந்த உணர்ச்சியை நம்முடைய அடுத்த தலைமுறையும் கொடுப்போம். இந்த பாருங்க வந்திருக்கிற பிள்ளைகளை, இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம யாருக்கு காய்ச்சிட்டிக்கிறோம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தாடி படுத்தை இவங்களுக்காக காய்ச்சிட்டிக்கிறோம். அந்த இளமை பொங்கின நிலைமையில எத்தனை பிள்ளைகள் இருக்குது. ஜும்மாவுக்கு எத்தனை பேர் வாராங்க. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தரும் கிடையாது. அவர்கள் இருக்கிற இடத்துக்காவது நாங்க போய் கொஞ்சம் கதைக்கணும். அவர்கள் சந்தி சந்தியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் சொன்னால் ஒரு ஆள் போய் முந்தி அப்படி பேசினார்கள் சோதரர்கள். ஒரு ஆள் போய் அந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு சும்மா ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்திட்டு வாரது. இந்த மாதிரியான சின்ன சின்ன நடைமுறையில வெக்கம் பார்க்காம, வெக்கப்படப்படாது. சில பேர் வெக்கம், அது எப்படி அவடத்துல போய் சொல்றது, வெக்கப்படவான. ஒரு நாள் சொல்லி பாருங்க, அடுத்த நாள் நம்ம தானாவே போய் சொல்லுவோம். அந்த பிள்ளைகளை எக்ஸெப்ட் பண்ணுறோம், வாங்க ஏதாவது சொல்லிட்டு போங்கண்டுவாங்க. அந்த மாதிரி சொல்லி அந்த பிள்ளைகளை மாற்றலாம் சகோதரர்கள். இந்த மாதிரி மாற்றக்கூடிய கலாச்சாரங்களை வித்தியாசப்படுத்தக்கூடிய நெறி தவறி போன இந்த சமூகத்தை நெறிப்பக்கம் கொண்டு வருவதற்கு நம் முயற்சி இருக்க வேண்டும், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கலாச்சாரம் மிக பெருமதியானது. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் தான். அந்த கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்தினாலே இந்த உலகத்திலே வந்த வேலை முடிந்து விட்டது. அந்த வேலையை நாங்கள் முடித்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் நாங்கள் தந்திருக்கின்றோம். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே அழகான செயல்களை செய்பவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக வேண்டும். அந்த அழகான செயல்களை செய்தவர்களாகவும் நாங்கள் மாறிவிடுவோம். இல்லை என்றால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஹுவீரத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபஐன தத்ஹபூன், எங்கே நீங்கள் போய்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். எங்கே போய்கொண்டிருக்கின்றோம்? நம்ம நல்ல பாதையில தான் போயிட்டு இருக்கிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாதையிலே போவதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அப்படி ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த பள்ளிவாசல்கள் முன்வர வேண்டும். அல்லாஹு தஆலா போதுமானவன். அதற்குரிய பலத்தையும் அதற்குரிய சிந்தனைகளையும் நல்ல ஒருமித்த கருத்துக்களையும் இந்த இடங்களிலே ஏற்படுத்தி ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை இன்னும் ஓரிரு வருடங்களிலே உருவாக்குவதற்கு இந்த ஊரிலே அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.